என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? போட்டு கேட்க வந்தோம். தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? இது செய்யமா? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். வணக்கம். வணக்கம் நாகராஜ். வணக்கம் சங்கர். வணக்கம் தேசிகன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பிரமாதமா இருக்கேன். இன்னைக்கு சண்டே மார்னிங் 14 புது வருஷம் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஒரே ஒரு புத்தாண்டு தான். தமிழ் புத்தாண்டு தான். ஆமா, தமிழ் புத்தாண்டு, தமிழர்கள் புத்தாண்டு, தமிழர்களின் புத்தாண்டு. ஆமா, சித்திரை 1. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. பிஜேபி வந்து தன்னுடைய தேர்தல் பத்திரிகையை கொடுத்திருக்காங்க. மோடி அவர்கள் அதை பத்தி விலாவரியா பேசியிருக்காரு. நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுல உங்களுக்கு பிடிச்ச 2-3 பாயிண்ட்கள் என்னன்னா, கேரண்டி, மோடி கேரண்டி, உங்களுக்கு பிடிச்ச கேரண்டி எது, உங்களுக்கு பிடிச்ச கேரண்டி எது? 2 வார்த்தைகள் முதல்ல ஆரம்பிப்பாங்க. கேரண்டியே பெரிய வார்த்தை. அது மோடியின் கேரண்டி, கேரண்டிக்கு கேரண்டி. அதுல இருக்கிற எல்லா திட்டங்களும் நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த திட்டம் அந்த திட்டம்லாம் பேசுறாங்கன்னா இட்ஸ் பிட் லேட். என்னை பொறுத்தவரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இது வந்திருக்கணும் தான். நம்ம இன்ஃபேக்ட் நம்ம ஒரு வீடியோலயே அதை பத்தி ரொம்ப ஒரு முக்கியமான நாள், B.R. அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மோடி அவர்கள் இன்னைக்கு சார் தன்னுடைய கேரண்டி பத்திரிகை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, பிஜேபிக்கு வந்து தேர்தல் அறிக்கையை வந்து இவ்வளவு லேட்டா வெளியிடுறது வந்து புதுசு இல்ல. 2019 இதை விட லேட்டா வெளியிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் போலிங்க்கு 1.5 நாள் 2 நாள் முன்னாடி தான் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. ஆனா தேர்தல் அறிக்கை, மோடி அவர்கள் தலைமையேற்று இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்கிறது என்று சொன்னால் அதுல சொல்லப்பட்ட பல விஷயங்கள் நிறைவேற்றப்படும் நம்ம நம்பலாம். பல விஷயங்கள் இல்லை, எல்லா விஷயங்களையுமே நிறைவேற்றப்படும். ஏன்னா இதுவரைக்கும் எதெல்லாம் ப்ராமிஸ்ன்னு அவர் சொன்னாரோ அந்த ப்ராமிஸ் எல்லாம் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஒவ்வொன்றா தனியா போக வேண்டியதில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான மேனிஃபெஸ்டோ, யாரையும் அப்பீஸ் பண்ணாம ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான மேனிஃபெஸ்டோ, தெளிவான மேனிஃபெஸ்டோ. அதாவது எல்லா செக்மெண்ட்டையும் கவர் பண்ணிடுது, எல்லா விதமான மக்களையும் கவர் பண்ண மாதிரி ஒரு பத்திரிக்கை தான் இங்க கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். முக்கியமா எனக்கு பிடிச்ச ஒரு 2-3 விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, ஏழைகளுக்கான அந்த 5 லட்சம் ரூபாய் அந்த ஒரு காப்பீடு திட்டம், அது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமா பாக்குறேன். 2வது முத்ரா திட்டத்தை 10 லட்சத்துல 20 லட்சம் ரூபாயா மாத்திருக்காரு. அது ஏன் மாத்துறாரு அப்படின்னா, நம்ம சர்வேல எங்க போய் இந்த சர்வேஸ் எங்க போனாலுமே இந்த பிஜேபி ஓட்டாஸ் அதெல்லாம் மாறுது இல்ல, அதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்கு. இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் போயிருக்கும், விஸ்வகர்மா போயிருக்கோம், முத்ரா ஸ்கீம் போயிருக்கும். அது முத்ரா வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்கீம். தமிழ்நாட்டுல முத்ராவோட சக்சஸ் ரொம்ப பெருசு. கடன் வாங்கினவங்க தமிழ்நாட்டுல அது சக்சஸ் ரேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாங்கின கடன் அடைச்சது சொல்றாங்க. அதுவும் நல்ல சக்சஸ் ரேட் இருக்கு. ஸோ அந்த முத்ராவோட இம்பாக்ட்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னையோட டாபிக் உள்ள போயிடுவோம். நம்ம 40 தொகுதி பாக்குறோம். ஒன்னொன்னா போயிடுவோமா? ஆமா, போயிடலாம். முதல்ல தொகுதி நம்ம சொன்ன மாதிரி திருவள்ளூர் தொகுதி ஆரம்பிப்போம். வீரராவ பெருமாள் நம்ம வணங்கிட்டு முதல் தொகுதியாக ஆரம்பிப்போம் திருவள்ளூர் தொகுதியை. அது முக்கியமான ஒரு கோயில், அதையும் சொல்லிடுவோம், வடிவுடை அம்மன் கோவில். ஏன்னா திருவள்ளூர்னாலே முக்கியமான ஒரு தெய்வம் வந்து வடிவுடை அம்மன் தான். அவளையும் நம்ம வேண்டிட்டு நம்ம முதல் தொகுதியை ஆரம்பிப்போம். திருவள்ளூர் தொகுதி எப்படி இருக்க போகுது? சசிகாந்த் செந்தில் கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாருங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். பிஜேபியினுடைய பொன்பால கணபதி போட்டியிடுறாரு, நல்ல கேண்டிடேட் தான். ஆனா அங்க திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் 3 கேண்டிடேட்டுமே அந்த ஊரை சேர்ந்தவங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பொன்பால கணபதி எனக்கு தெரியல, பட் அவங்க 2 பேருமே ஊரை சேர்ந்தவங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த கான்ஸ்டிடுவன்சியை சேர்ந்தவங்க இல்லை. அங்க வந்து ஏடிஎம்கேவும் ஃபைட் பண்ணி ஓட்டெல்லாம் எதுவும் பிரிக்கல. ஸோ சசிகாந்த் செந்தில் கம்ஃபர்டபுளா இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். பொன்பால கணபதி நிறைய ஓட்டு வாங்குவார், 12-15% ஓட்டு வாங்குவார். அடுத்த தொகுதி நம்ம வட சென்னை போவோம். சென்னைக்கு வந்துடும். வட சென்னை தொகுதி எப்படி சார் இருக்கு?
வடசென்னையில நான் 3 பேர் போட்டிடுறேன். நான் சொல்லிடுறேன். கலாநிதி வீராசிமி, அப்புறமேட்டு ராயபுரம் மனோ, அப்புறம் பால் கனகராஜ். இந்த 3 பேரும் 3 சின்னத்துல போட்டிடுறாங்க. யார் யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி இருக்க போகுது வடசென்னையை பொறுத்தவரை பால் கனகராஜ் தன்னுடைய வக்கீல் டீம், தன்னுடைய மொத்த வக்கீல் டீம் 5000 வக்கீல் வந்து வடசென்னையில இறங்கியிருக்காங்க. அவங்க டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வடசென்னையில வந்து பாஜகவோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப புதிய ஸ்ட்ரக்சர். இட்ஸ் அ வெரி நியூ ஸ்ட்ரக்சர் இன் த சென்ஸ் இப்பதான் வந்து பார்ட்டி வளர்ந்துட்டு இருக்கு. இப்பதான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பால் கனகராஜ் அவர்கள் தான் வந்து ஸ்ட்ரக்சருக்கு வந்து முதல் முறையா வேலையை கொடுக்குறாங்க நான் நினைக்கிறேன் பர்சனல். என்னன்னா வந்து எப்போ வடசென்னையில் இருக்கிறவங்க மற்ற தொகுதியில் போய் வேலை செய்வாங்க. ஏன்னா மொத்தமா கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தான் இருப்பாங்க. இல்ல ஸ்கிப் பண்ணுவோம் பாஜக அந்த மாதிரி இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு பாஜகவுக்கு. நிச்சயமாக ஒரு 15% வாங்குவாரு. கலாநிதி வீராசாமி வந்து அவரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, எம்பியா பர்ஃபார்ம் பண்ணல. பட் அரசியல் சூழ்நிலை வந்து அவர் திருப்பி வந்து ஜெயிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா பால் கனகராஜ் அவர்கள்ட்ட எல்லா தொகுதியிலையும் போய் ஓட்டு கேட்டிருக்காரு, எல்லா பூத்திலையும் போய் ஓட்டு கேட்டிருக்காரு, எல்லா தெருவிலையும் போய் ஓட்டு கேட்டிருக்காரு. அது வந்து பாஜக புது ஸ்ட்ரக்சர். ராயபுரம் அவர் ஈக்குவலா தான் வராரு அந்த இடத்துல. நான் வந்து அவர் இல்லவே இல்லைன்னு சொல்ல. ராயபுரம் அதாவது மீனவர்கள் ஏரியா, ஆர்கே நகர், ராயபுரம், திருவொற்றியூர் இந்த 3 ஏரியாலையுமே வந்து அவருடைய இது நல்லா இருக்கு. அதே மாதிரி பெரம்பூர் கிட்ட வரும்போது பெரம்பூர் வந்து கொஞ்சம் சிட்டி உள்ள வரும். அந்த பெரம்பூர் அடுத்த 3 தொகுதியை வந்து கொளத்தூர்ல எதுவும் கிடையாது. கொளத்தூர்ல வந்து அது மோஸ்ட் ஆஃப் டிஎம்கே பிரசன்ஸ் அதிகமா இருக்கு. மிச்ச 2 தொகுதியிலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. பால் கனகராஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லா பூத்துக்கும் வந்து ஓட்டு கேட்டு போயிட்டார் அப்படின்ற விஷயம் தான் சொல்றாங்க. வெள்ளம் எப்படி இருக்க போகுது? வெள்ளத்தோட பாதிப்புகள் வந்து இவரை பாதிக்குமா? கலாநிதி வீராசாமி பாதிக்குமா? ஏன்னா அவர் வரவே இல்லை அப்படின்ற ஒரு வெள்ளத்தை விஷயம் பாதிக்குது. ஆனா அந்த பாதிக்கிற விஷயம் ஓட்டை வந்து 2 ஸ்பிளிட் ஆயிடுது. கொஞ்சம் ஏடிஎம்கே எடுத்துட்டு போயிடுது, கொஞ்சம் பாஜக எடுத்துட்டு போயிடுது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு இந்த தொகுதியில கூட்டணி இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தோணுது. ஆனால் ராயபுரம் வந்து இனிஷியலா பயங்கர மேசிவா கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாரு. தட் இஸ் நான் சொல்றது வந்து மார்ச் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக். பட் ஏப்ரல் செகண்ட் வீக்லேயும் தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஜென்ரலா ஒரு கேண்டிடேட் வந்து ஓட்டிங்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லோவாக அப்படின்னா அவர் அதில் ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருந்தாலும் ஸ்லோவாகும்னு சொல்லுவாங்க. கடைசி என்னது சொல்றது ஓட்டம் தான் முக்கியம். சுத்தி 400 மீட்டர் வரல 100-200 ஓடி முடிச்ச போது இந்த 400 ஒருத்தர் ஓடுவாங்க. அவரோட முக்கியத்துவம் அதிகமா இருக்கும். அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. பட் என்னன்னு பார்ப்போம், பொறுத்து இருந்தா பார்க்கணும். இது நம்மலாம் வந்து பேசுறது வந்து மற்றவங்க களத்துக்கு போய் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம். இட் ஷுட் ஹேவ் அ வெரி டிஃப்ரெண்ட் இம்பாக்ட். மக்கள் வந்து என்ன டிஃப்ரெண்ட் இம்பாக்ட் வேணா நடக்கலாம். பட் என்னை பொறுத்தவரை பிஜேபி வில் டூ அ குட் ஷோ இன் நார்த் சென்னை. அது டவுட்டே கிடையாது. ஓகே, அடுத்து நம்ம தென் சென்னைக்கு வருவோம். தென் சென்னையில தமிழச்சி தங்கபாண்டியன், ஜெயவர்தன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் 3 பேரும் முட்டி மோதுறாங்க. எப்படி சார் இருக்க போகுது? ஸ்ட்ராங் கேண்டிடேட், நெக் அண்ட் நெக் போகும். ஸ்லைட் அட்வான்டேஜ் தமிழிசை தங்கபாண்டியன் இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு இங்கே ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால. ஆனால் கடுமையாக உழைக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். ஜெயவர்தன் நல்ல கேண்டிடேட். இங்கே இந்த ஒரு சில தொகுதிகளில் தான் மும்முனை போட்டியே இருக்குது தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனில். தென் சென்னை அப்படி ஒரு தொகுதி. தென் சென்னையை பற்றி பல தடவை பேசியிருக்கோம் நம்மளே. வாக்காளர்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட்டு போட்டாங்கன்னா 4 தொகுதிகள், 4 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் மயிலாப்பூர், விருகம்பாக்கம், வேளச்சேரி, டி நகர் இந்த தொகுதிகளில் வாக்காளர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட்டு போட்டு 75% போலிங் இந்த அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் நடந்தால் தமிழிசை சவுந்தரராஜன் will take an edge. ஏன்னா சோழிங்கநல்லூர்லையும் சைதாப்பேட்டையிலையும் அந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட்டு போட்டுருவாங்க. இந்த 4 தொகுதிகளில் ஓட்டு போடுறாங்களான்னு தெரியல. போடுற பட்சத்தில் ஆனால் அது போடுவதற்கு உண்டான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கேம்பெயினிங்கும் நடக்கிறதுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வீடு வீடாக போய் தயவு செஞ்சு வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கிறத நான் கேள்விப்படுறேன் கிரவுண்டில். அது நடக்கிற பட்சத்தில் டஃப் ஃபைட்டாக இருக்கும். இட் வில் பி a 3 cornered ஃபைட்டு. சென்னையில் நார்த் தமிழ்நாட்டிலேயே பெருசாக பார்ட்டி ஸ்ட்ரக்சர்னு பிஜேபி கிடையாது. ஸோ கேண்டிடேட்டினுடைய பலம், மோடி பிரதமருங்கிற பலம், கேண்டிடேட்டினுடைய கேம்பெயினிங் ப்ளஸ் எலக்டோரேட்ஸினுடைய போலிங், இதை நம்பி தான் அவங்க உள்ளே இறங்குறாங்க. தென் சென்னை அப்படிதான் இருக்கும். ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட், நெக் அண்ட் நெக் ஆகும். நான் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒன்று சொல்லிடுறேன். சொல்லுங்க சார்.
திமுக மிகப்பெரிய மூன்றாவது தலைவர் ஒருத்தர் வந்து பேசல சார். மூன்றாவது பெரியார் அவர் வந்து பேசணும். மூன்றாவது பெரியார் வந்து பேச அப்படியே திமுக அப்படியே பெரிய அளவுக்கு வந்து காலில் கட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த காலில் கட்டை போட்டு இந்த காலில் ஸ்டிக்கர்ஸ் நடந்தாங்க. எப்படி இருக்கும் போது ஆனா மூன்றாவது பெரியார் வந்து பேசிட்டா வந்து நிறைய தான் இருக்குது தென்சென்னையில. இன்ஃபேக்ட் நான் போற இடத்துல எல்லாம் பர்சனலாவே நான் தென்சென்னையில சில ஏரியாலாம் சர்வே பண்ணினேன். சர்வே பண்ணும்போது மூன்றாவது பெரியாருக்காக பேசுறீங்க, சர்வே பண்ணிட்டீங்க. மூன்றாவது பெரியார் வந்து பேசினா அதுக்கப்புறம் நீங்க பாருங்க தெரியும் உங்களுக்கு சர்வே. சார் தென்சென்னையை பொறுத்தவரை அவர் சொன்ன மாதிரி இந்த 4 தொகுதியில வந்து ஓட்டு போடணும். ஆனா தென்சென்னை தொகுதியே மொத்தமா டிசைட் பண்ண போது 2 அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி. மிச்ச 4 தொகுதியிலையும் ஈக்குவலா இருக்காங்க. இந்த 3 பார்ட்டியுமே ஈக்குவலா இருக்கு. பட் சைதாப்பேட்டையில உங்களுக்கு தெரியும் மாசுபிரமணியம் ஒரு பெரிய ஆர்கனைசர் வந்து பயங்கரமா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு சைதாப்பேட்டையை பொறுத்தவரை. சோ அந்த விஷயம் இருக்கு. சைதாப்பேட்டை எவ்வளவு ஓட்ட பிரேக் பண்றாங்கன்னு விஷயத்த பார்க்கலாம். அதே போல சுத்தி வர மாதிரி தெரியலையா காலத்தெல்லாம் பயங்கரமா ஆர்கனைஸ் பண்றாங்க. அத காலத்தெல்லாம் வராது. பட் இது எல்லாத்தோடய ஷோலிங்நல்லூர் 6 லட்சம் ஓட்டு, சைதாப்பேட்டை 4.5 லட்சம் ஓட்டு, 4 10 லட்சம் ஓட்டு. இந்த 10 லட்சம் ஓட்டு தான் மொத்த கான்ஸ்டிட்யூன்சி டிசைட் பண்ணுது. இன்ஃபேக்ட் வந்து இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழிசை மேடம் வந்து லாஸ்ட் 2 நாளா சைதாப்பேட்டையும் ஷோலிங்நல்லூரையும் மாத்தி சைதாப்பேட்டை வேளச்சேரி ஷோலிங்நல்லூர், சைதாப்பேட்டை வேளச்சேரி ஷோலிங்நல்லூர். அது ஒண்ணு. வேளச்சேரியில போலிங் நடக்குமான்ற சந்தேகமே எல்லாருக்கும் இருக்கு. பயங்கரமான அதிருப்தியில இருக்காங்க எல்லாரும். ஓட்டு போட்டு நீங்க என்ன பண்ணுறது, மழை வந்தா எங்களுக்கு தண்ணி தான், வீட்டுக்குள்ள போட்டு தான் கோவம் வந்து மக்களுக்கு இருக்கு. சோ அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இது ஒரு 3 சைட் கண்டெஸ்ட், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. 3 பேருமே கேம்ல இருக்காங்க. 3 பேருமே கேம்ல இருக்காங்க. அதாவது ஐ நாட் சேயிங் தட் இவர் கேம்ல இருக்காங்க, அவங்க மட்டும் இருக்காங்க, இல்ல இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க, இவர் இல்லைன்னா சொல்ல. 3 பேருமே கேம்ல இருக்காங்க. ஆனால் இந்த 3 பேரும் கேம்ல இருக்கிறதுனால ஒருவேளை வந்து ஒரு 3% கேப்ல தான் இருப்பாங்க நினைக்கிறேன். 3 பேருமே 3% 4% கேப்ல தான் இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு 30 இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் வந்து 26 இருப்பாங்க, இன்னொருத்தர் 22 இருப்பாங்க. இது எப்படி வேணா ஏறும். 4% கேப்பை வந்து எப்படி வேணா ஏறலாம் எலெக்ஷன்ல. அது சர்வே வந்து முடிவு பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு டஃப் சைட் கண்டெஸ்ட். 3 பேருக்குமே வாய்ப்புள்ள ஒரு தொகுதி. இது நம்ம இழுபறி தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். இழுபறி தொகுதி தான். இன்ஃபேக்ட் நம்ம அடுத்த வாரம் கடைசியா பேசும்போது we can give a verdict. வேளச்சேரியை பத்தி நாராஜ் சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்றேன். வேளச்சேரி நானும் கிரவுண்ட்ல பர்சனலாவே சர்வே பண்ணினேன். நோட்டாக்கு போட போறேன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எதர் ஓட்டு போட மாட்டேன் இல்ல நோட்டாக்கு போட போறேன் அப்படின்னு. அவங்களாம் மேபி பரம்பரை திமுக ஓட்டர்ஸா இருக்கலாம். இந்த வாட்டி திமுக போடுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லாம இருக்கலாம். அதனால நான் மாத்தி போட மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்காங்களா, இல்ல கேண்டிடேட் பிடிக்காம சில பேர் போடாம இருக்காங்களா, என்னங்கிறது தெரியல. அவங்கள்ட்ட எல்லாம் எப்படி கேம்பெயினிங் எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. ஆனா வாக்காளர்களுக்கு நான் சொல்றது, நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது நோட்டாக்கு போடுறது வேஸ்ட். எம்எல்ஏ மேல அம்மா பீப்பா போட்டு மக்கள் திட்டுறாங்க. அவர்தான் சொல்லியிருந்தாரு, இதுக்கு மேல எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் தான் அவனோட வெள்ள தப்பு, இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது. அடுத்து நம்ம மத்திய சென்னைக்கு வருவோம். எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியா அது மாறி இருக்கு. ஏன்னா சென்னையில 3 சென்னையில இந்த மத்திய சென்னை எப்படி ஆக போகுதுன்றது எல்லாருமே விட்டு பாக்குறாங்க. ஜெயந்தி மாறன் நிக்கிறாரு, வினோத் பி செல்வம் நிக்கிறாங்க, இப்ப பார்த்த சார் 2 பேருக்கு தான் போட்டி அப்படி சொல்லிருக்காங்க. எப்படி சென்ட்ரல் சென்னை பொறுத்தவரை வினோத் இஸ் டூயிங் an extraordinary job. நம்ம வந்து 3 நாளா வினோத் பத்தி பேசுறோம்னு நினைக்கிறேன். அதாவது 10% ஸ்டார்ட் பண்ண மனுஷன் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 25-30% குள்ள வந்து நிற்கிறார் வினோத். இன்னும் நாள் போக அது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போறாரு. பவன் கல்யாணம் பிரச்சாரத்துக்கு வினோத் பி செல்வத்துக்காக 16ஆம் தேதி வந்து பண்ண போறாரு. தெலுங்கு வாக்காளர்கள் கவர் பண்ணுறது. சென்ட்ரல் சென்னையை பொறுத்தவரை பல மொழி மக்கள், தெலுங்கு பேசுறவங்க, தமிழ் பேசுறவங்க ஈக்குவலா இருந்தா, குஜராத்தி மார்வாடிஸ் அவங்க இருக்காங்க, எல்லாருமே கலந்துருக்காங்க. அதே மாதிரி வினோத் அவர்கள் வந்து யாரை கவர் பண்றாரு அப்படின்னா, தனக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கும் அவங்களதான் எல்லா இடத்துக்கும் போயிட்டாரு. பட் இப்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 25-30% கிட்ட வினோத் வந்து நிற்பார். தயநிதி மாறன் 45%-40% நிற்பார். இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, 20% கேப் இருக்கு பாத்தீங்களா, அது 4 அது கரைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக வினோத் வந்து 35% போவாரு, அவர் 40% வருவாரு. அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா கொஞ்சம் ஏடிஎம்கே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே வந்து ஒரு 20%-25% லாஸ்ட் மினிட்ல ஓட்டு வாங்கிட்டு போயிட்டு டிஎம்கேவோட பிரிச்சுட்டு போனா வினோத் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதாவது இவரு தயநிதி மாறன் வாயில சனி இருக்கு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப நல்லா அழகா பேசுறாரு.
பேச பேச இந்த பக்கம் ஓட்டு இல்ல தயாநிதி மாறன் சனி இருக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா தயாநிதி மாறன் ஆரம்பிக்கும் போது என்ன நினைக்கிறார், இந்த வாட்டி நான் தான் எம்பியா அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்ச மனுஷனை வினோத் ஓட விடுறாரு. தொகுதி விட எல்லாத்தையும் ஓட விட்டாராம். அதாவது என்ன பண்றாங்கன்னா டிஎம்கே தலைமையில இருந்து இன்ஃபேக்ட் ரொம்ப ஃபோன் பண்ணி இன்னைக்கு வினோத் இங்க போயிட்டாரு, நீங்க ஈவினிங் போய் பிரச்சாரம் பண்ணுங்க, இன்னைக்கு வினோத் அங்க போயிட்டாரு, நீங்க ஈவினிங் போய் பிரச்சாரம் பண்ணுங்க, ஐயோ நீங்க வினோத் இதை பண்ணிட்டாரு, நீங்க ஈவினிங் போய் பிரச்சாரம் பண்ணு சொல்லிட்டு ஒரே பிரஷர் நான் தயாநிதி மாறன் டீமுக்கு. அந்த பிரஷர் அவரால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சேகர் பாபு இல்லன்னா இந்த வாட்டி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் கால் மேல கால் போட்டு வீட்டுல உட்காந்துருந்தே ஜெயிச்சிடலான்னு தான் தயாநிதி மாறன் எதிர்பார்த்தாரு. இந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சியை பத்தி ஒரு 2-3 வாரம் முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னேன், ஒன் ஆஃப் தி அப் அண்ட் கம்மிங் லீடர்ஸ் வினோஜ் அங்க ஃபைட் பண்றாரு, ரொம்ப தெளிவான ஃபைட் கொடுப்பாருன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அதே மாதிரிதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, பிரமாதமா ஃபைட் பண்றாரு, களத்துல இறங்கி வேலை செய்யறாரு, போல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அழகா பண்றாரு. பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, அது போலிங் அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆமா, பூத் லெவல் பண்ணாங்கன்னா நல்லா. ஒரு விஷயம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், தயாநிதி மாறன் அவர்கள் வந்து மோடியோட ரேடாருக்குள்ள வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு. 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் அதோட எஃபெக்ட் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். அவரோட பிஎஸ்என்எல் கேஸ் எல்லாம் ஓபன் ஆகுதா என்ன, எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குது அதை பார்க்கணும், ஆர்வமா இருக்கும் நாங்களும். அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான், டிஆர் பாலு ஹேண்ட்ஸ் டவுனா ஜெயிப்பாரு, வேணுகோபால் இல்ல டிஆர் பாலு ஹேண்ட்ஸ் டவுனா ஜெயிப்பாரு. அங்க பிஜேபி கொஞ்சம் வேலைகள் செய்து வைத்திருக்காங்க, அதனால சைக்கிள் சின்னத்துல இவர் நிக்கிறாருன்னு நினைக்கிறேன், வேணுகோபால் நிக்கிறாரு, 10% ஓட்டு வாங்குவாரு. ஆனா ஹேண்ட்ஸ் டவுனா டிஆர் பாலு ஜெயிப்பாரு. பிரச்சாரத்தையும் வரல போடுங்க, முதல்ல ஒரு எல்லா ஊர்லயும் ஒரு நாள் ஒரு கூட்டத்தை போட்டு எல்லாரும் நீங்க போய் ஓட்டிக்கே இருந்தா நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்ற மோட்ல தான் இருக்காரு. வயசாயிருக்கு, 80 வயசாயிருக்கு. சச் டிசப்பாயின்மெண்ட் கேண்டிடேட் ஓப்பனாக சொல்றேன், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இது சென்னை சிட்டிக்குள்ள வந்து ஒரு ஒரு நல்ல கேண்டிடேட் இருந்திருக்கணும். பாஜகலேருந்து ஒரு கேண்டிடேட் டால்பின் ஸ்ரீதர் சாரோ இல்லை நம்ம காயத்ரி மேடமோ அவங்க யாராவது இருந்திருக்கலாம். பட் தாமரை நின்றுதான் வச்சுக்கோங்க, வேற மாதிரி ஒரு தொகுதியில அவர் வந்து ஒரு தொகுதியில மட்டும் அவர் தாமரை சின்னத்திலேயாவது நின்றுக்கலாம் தமிழ் மாநில காங்கிரஸ். ஆனா நம்ம அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி தஞ்சாவூரோட விட்டு ஓடி வந்தவர் தான் நம்ம டிஆர் பாலு. 2 வருஷமா இங்க இருக்காரு. ஆனா தஞ்சாவூர் தொகுதியில இருந்து அங்கிருந்து ஓட விட்டவங்க தான் இங்க வந்து உட்காந்துருக்காரு. பார்க்கலாம் அது எப்படி இருக்கு. சார் ஹேண்ட்ஸ் டவுனா ஜெயிப்பாரு சார், நம்ம உண்மையை சொல்லிட்டு போவோம். இல்ல ஜெயிப்பாரு, எந்த அளவுக்கு ஜெயிப்பாருன்னு பார்க்கணும், நம்ம அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி இருக்கிறது. அப்புறம் காஞ்சிபுரம் தனி தொகுதி ஜி செல்வம் அவர்கள் அங்க உதயசீர் நிற்கிறாரு, ராஜசேகர் ரிட்டையர் ஆகி நிற்கிறாரு, ஜோதி வெங்கடேஷன் அவர்கள் மாம்பழ சின்னத்துல நிற்கிறாங்க. இது நான் சொல்ற காஞ்சிபுரம் ஃபுல்லா நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஜி செல்வம் சிட்டிங் எம்பி. காஞ்சிபுரம் பொறுத்தவரை ஜி செல்வம் வந்து சிட்டிங் எம்பி சார், சிட்டிங் எம்பி. திருப்பி சீட்டு கொடுத்துருக்காரு. உதயநிதியார் ஆசீர்வதிக்கப்பட்ட வேட்பாளர், ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் திங். இவரும் சேலமும் சேலம் கேண்டிடேட், ஈரோடு பிரகாஷ், இவங்க 2 பேரும் வந்து உதயநிதியார் ஆசீர்வதிக்கப்பட்ட கேண்டிடேட். அது ஒண்ணு. பிளஸ் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜோதி வெங்கடேஷன் மேடம் வந்து நல்லாவே ஒர்க் பண்றாங்க. பாமக நல்ல பேஸ் இருக்கு, நல்லா ஒர்க் பண்றாங்க. தலித் வாக்குகளுக்கு எதிராக வந்து தலித் வாக்குகளுக்கு எதிராக வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. பாமக சிறிய கன்சல்டேஷன் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஷீல் கோ அபவ் 15%. பட் என்ன ஆகுது அப்படின்னா, ஜோதி வெங்கடேசன் வாக்கு வாங்க 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 அதிமுக வாக்குகள் வந்து சிறைக்க போகிறது. திமுகவோட வாக்கு வந்து அப்படியே நிக்குது. அந்த 40%, 35%, 40% அப்படியே நிக்குது. ஸோ இதுதான் இங்க பிரச்சனை. அட்வான்டேஜ் டிஎம்கே தான் இந்த தொகுதி, அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பை ஜோதி வெங்கடேசன், ஹேட்ஸ் ஆஃப் ஜோதி வெங்கடேசன். அவங்களும் வீடா போயிருக்காங்க. அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட சென்ஸ் ஜோன் எதுலாம் பார்த்து பாக்கெட் பண்ணி, எப்பவுமே பாமக அப்படிதான் ஒர்க் பண்ணும், பாக்கெட் பண்ணி ஒர்க் பண்ணும். அதே ஸ்டைல வந்து ஒர்க் பண்றாங்க. நம்ம திருப்பி சொல்லலாம், பாமகல 3 பெண் வேட்பாளர் 10ல, அதுக்கு அவங்களுக்கு 30% கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் ஒரு முக்கியமான தொகுதி தான் நம்ம சொல்லலாம். நான் இந்த தனி தொகுதின்னு சொன்னதுக்கு மேல ஒரு பேர் மாத்தணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது பூர்வகுடி மக்கள் சொல்லுவாங்க அவங்கள ஜெனரலாக. அது பூர்வகுடி மக்கள் தொகுதின்னு சொல்லிட்டு போனது தவிர தனி தொகுதின்னு அவங்க வந்து தனிமைப்படுத்துற மாதிரி, தனியினாலே தனிமைப்படுத்துற மாதிரி. ஆங்கிலத்துல ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சின்னு சொல்லுவாங்க.
அதான் சொல்றாங்க பூர்வகுடி மக்கள் அவங்கலாம். ஏன்னா அந்த 30% அதிகமா இருக்கு, 30% மேல அதிகமா இருந்தா மட்டும்தான் அந்த தொகுதி பேர் அது மாதிரி கொடுப்பாங்க. நடக்காது சார், இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார் எலெக்ஷன். பூர்வகுடி மக்கள். சரி, அடுத்தது அரக்கோணம் போலாம். அரக்கோணம் பேசுமா? விஜயன் கே பாலு இல்ல, ஒரு பாலு வந்து ஒரு நல்ல பரிச்சயமான ஒரு முகம் தான். பார்க்கலாம் சார், நல்ல கேண்டிடேட் சார். ஃபைட் பண்ணுவாரு. பாமக அவங்களுக்கு அந்த ஓட் பேஸ் இருக்கு, ஃபைட் பண்ணுவாங்க. மைட் ஆஃப் ஜெகத் ரக்ஷனை வந்து பீட் பண்ணி போகணும்னா அவருக்கு எதிராக சீரியஸா 1:1 வரணும். அந்த மாதிரி 1:1, அதாவது ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும், அவருக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இருக்கணும். பல ஃபேக்டர் இருக்கு. ஸ்ட்ராங் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஸ்ட்ராங் வந்து 1:1 இல்ல. ஆனா களத்துல இறங்கி அவர் எதுவும் பெருசா பண்ணாம தெரியல. தானா ஓட்டு நினைக்கிறேன் அவருக்குலாம். கரெக்ட். ஆனா வந்து பாலு வந்து நல்லா ஓட்டு வாங்குவாங்க, நிறைய ஓட்டு வாங்குவாங்க, நல்ல ஓட்டு வாங்குவாங்க, நல்ல ஓட்டு வாங்குவாங்க. ஓகே, அடுத்து வேலூர் தொகுதி போலாம். இதுவும் ஒரு முக்கியமான தொகுதி. ஐ திங்க் இந்த வாட்டி கவுண்டிங் அன்னைக்கு வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் போயிடும் நினைக்கிறேன். சீட் ஆஃப் தி எட்ஜ் த்ரில்லர் சார் வேலூர். கண்டிப்பா போகுது. கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் 1 இயர் ஓட்டு 3ஆ பிரியுது, கிறிஸ்டியன் முஸ்லிம் ஓட்டு கன்சல்டேஷன் 2ஆ உடையுது. இவரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 1000 பலபலன்னு இருக்கு. வாயில வந்து அந்த ஒரு விவேக் படத்துல வாயில வந்து இது வச்சுட்டு நோட்டா வளருவாங்க, அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க. அதோட என்னன்னா கதிரானந்த கூட செருப்பெல்லாம் அவருதான் ஃபைன் அடிக்கிறாங்க, தூக்கி அடிச்சிருக்காங்க சார். அந்த ஏரியால நான் ஒரு இது பார்த்தேன், 2 பேர் அப்பா பையன் 2 பேருமே போனாங்க ஊருக்குள்ள விடல. ஒரு ஒன்றியத்துக்குள்ள ஓட்டு கேட்க போகும்போது டக்குன்னு ஒன்று பறந்துதான் அந்த வீடியோ எல்லாம் வந்து டெலிட் வேற பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். அந்த ஏரியால இந்துஸ்க்கு வந்து 1 இயர் பிளஸ் முதலியார் ஏசி சண்முகம் அவரே ஒரு முதலியார் வேட்பாளர். வன்னியர்களுக்கு இந்த தடவை அன்புமணி ராமதாஸ் அங்க வந்து கேம்பெயின் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தேன். சில பேர் நடக்காதுன்னாங்க, ஆனா வந்தார். 2 தடவை வந்தார், கேம்பெயின் பண்ணியிருக்காரு. சோ அந்த கன்சாலிடேஷன் மோடி அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த கன்சாலிடேஷன் பிளஸ் அங்க வந்து ஏசி சண்முகம் மேல ஒரு நல்ல மரியாதை அந்த மக்களுக்கு உண்டு. வேலூர் கான்ஸ்டிட்யூன்சில அதெல்லாம் சேர்ந்து போன தடவை மயிரிழையில தோத்தாரு. சோ அதெல்லாம் இருக்கு, அந்த சிம்பதி ஃபேக்டர் அதெல்லாம் இருக்கு. நிறைய வேலை செஞ்சிருக்காரு. ஆனா அங்க இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸுமே ஸ்ட்ராங் தான். அதனால சீரியஸ் மும்முனை போட்டி த்ரில்லரா இருக்கும். ரெண்டு முனை போட்டி. யார் சாய்ஸ்னா வந்து இருக்கிற ஓட்டர்ஸ்ல எனக்கு மோடியை வேணா ஸ்டாலின் வேணாம்னா அவனுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாட்டி இருக்கு வேலூரை பொறுத்தவரையும். அதனால அது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸ்ட்ராங்கான 3 சைட் கண்டெஸ்ட் தாங்க, நோ டவுட். அடுத்தது கிருஷ்ணகிரிக்கு வருவோம். கோபிநாத் வந்து இதில் நிற்கிறாருன்னா காங்கிரஸ் நிற்கிறாரு. ஜெயபிரகாஷ் வந்து ரெட்டை இலை. நரசிம்மன் அவர்கள் அங்க நிக்கிறாங்க. நம்மளோட சின்னம் தாமரையில. நரசிம்மன் வந்து நல்ல ஃபைட் கொடுக்குறாரு, கிரவுண்ட்ல ஒர்க் பண்றாரு. அவர் முன்னாடியே எம்பியா இருந்தவர். பிளஸ் பாமக கூட இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஸ்ட்ராங் வன்னியர் பெல்ட். ஸோ பாமக கூட இருக்கிறதுனால பாமக ஓட் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா ஆகும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டிலேயே ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கட்சி வந்து பாமக. கிருஷ்ணகிரியில ஒரு முக்கியமான இது மாற்றம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே வந்து சீட் ஆஃப் தி எட்ஜ் த்ரில்லரா தான் போகும். பார்ப்போம் எப்படி நடக்கிறது. நல்ல ஃபைட் கிரவுண்ட்ல நடக்கிறது 3 பேருக்கும். அங்க கேபி முனுசாமி வந்து அதிமுகவுக்கு ஒர்க் பண்றாரா இல்ல பிஜேபி ஜெயிக்க கூடாதுன்னு ஒர்க் பண்றாராங்கிறது தெரியல. அது எந்த மாதிரி ஒர்க் பண்றாருங்கிறத பார்த்து. கோபிநாத் வந்து சரியான கேண்டிடேட் கிடையாது. இட்ஸ் a typical blunder mistake from Congress. அது எப்படி இந்த தப்பா பண்ணாங்கன்னு தெரியல. கோபிநாத் வந்து பாதி நேரம் பெங்களூர் இருக்கக்கூடிய ஆட்கள், கிருஷ்ணகிரிக்கு வரதே கிடையாது கோபிநாத். ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த தொகுதியில வந்து ஃபைட்டே ஏடிஎம்கே பாஜகன்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலா. கோபிநாத் வந்து இங்க வந்து ஒரு கேப்டஸ் போஸ்டா இருக்காரு. ஏடிஎம்கேயோட வெற்றி வாய்ப்பை ஜெயிக்கிறதோ தடுக்கிறதோ அவர் கையில இருக்கு. சரியான ஓட்டு வாங்கவே சுத்தமா வாங்கலாம், ஏடிஎம்கே ஜெயிச்சு எடுத்துரும். நல்ல ஒரு 15% கிரவுண்ட்ல ஃபைட் பண்ணாருன்னா பிஜேபிக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தொகுதி வந்து பாஜக வெல்றதுக்கான வாய்ப்புள்ள தொகுதி. நிறைய பேர் இந்த தொகுதியை பத்தி பேசுறோம், நம்ம எக்ஸ்க்ளூசிவா பேசுறோம். ஆமா, இந்த தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்மளுடைய கூட்டணி பலம் மொத்தமா கன்சாலிடேட் ஆகிற இடம் அது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பாமக ஸ்ட்ரென்த் இருக்கு, பாஜகவுக்கு வந்து இந்த எப்பவுமே இந்த ஒசூர்ல நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு.
வேலூர்ல பாஜகவோட ஸ்ட்ரக்சர் பெருசா இருக்கு. வேலூர்ல ஒர்க் பண்ற பாஜக ஸ்ட்ரக்சர் வந்து இங்க வந்து ஒர்க் பண்றாங்க. சோ இந்த மாதிரி பல இம்பாக்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கு. மோடி தான் பிரதமர்ன்றது ஆதரவு கொடுக்குற ஒரு தொகுதி அது. எக்ஸ்-எம்பி வராது. அதனால அவருக்கு தெரியும் என்ன இது அப்படின்னு. பிசினஸ் பண்றவங்க எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது நல்ல வாய்ப்பு இருக்குதான். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் நிறைய இருக்கிற தொகுதி. ஓகே, அடுத்த தொகுதி நம்ம இதுக்கு போகலாம். அடுத்த தர்மபுரி. நமக்கு தெரியும் 3 முக்கியமான ஃபைட் இருக்கு அங்க. சௌமியா அவர்கள் அங்க இருக்காங்க, அப்புறம் அசோகன், அப்புறம் மணி, 6 மணி. சார், என்னுடைய தனிப்பட்ட கருத்து சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா வேற எந்த கேண்டிடேட் போட்டிருந்தாலும் அவங்க என்ன ஓட்டு வாங்குவாங்களோ பாமகல அதை விட 50,000 ஓட்டாவது அதிகம் வாங்குவாங்க. ஏன்னா இவங்க ஒரு பெண் வேட்பாளர் பிரமாதமா பிரச்சாரம் பண்றாங்க. அவருடைய மகள்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற எந்த கட்சி பிரச்சாரம் பண்றதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா கிரவுண்டுல வந்து யார் இருக்காங்கன்னு தெரியல. போன தடவை வந்து ஏடிஎம்கே ஓட்டு சுத்தமாவே அன்புமணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. இந்த தடவை அந்த ஓட்டை அவர் அப்படியே எடுத்துட்டு போயிட்டா கூட அது நல்லதுதான். அந்த ஓட்டை அவர் அப்படியே எடுத்தார கூட ஜெயிச்சிடலாம் பாமக. அந்த நிலைமையில தான் இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். தேர்தல் ரிசல்ட் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றுவாங்க. அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. எவ்வளவு வாக்குல வெற்றி பெறாங்க அதுதான் வந்து விஷயம். குறிப்பாக வந்து அங்க இருக்க லோக்கல் இது வந்து நம்ம பிரகாஷம் சுவாமி சார் பேசிட்டு இருக்கும்போது லோக்கல் காங்கிரஸ் வந்து அங்க வந்து கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ்க்கு ஒரு பிரசன்ஸ் உண்டு தர்மபுரியில, அவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. எங்க பொண்ணு சார் அது அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட். ஏன்னா அவங்க அப்பா சௌமியா அன்புமணியோட தந்தையார் வந்து மிகப்பெரிய காங்கிரஸ் லீடர். ஸோ அது ஒரு விஷயம் கேட்டலிஸ்டா இருக்கு. ஏடிஎம்கேல ஒரு உட்கட்சி பூசல் ஒண்ணு அங்க இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது சௌமியா அன்புமணி அவர்கள் ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று ஒண்ணு, நேத்திக்கு வந்து செந்தில்குமார் அங்க இருந்த முன்னாள் திமுக எம்பி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. திமுக இந்த வர தர்மபுரி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா போன தடவை நெகட்டிவ் ஓட்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆச்சு, அதனாலதான் வந்து ஜெயிச்சோம். ஏன்னா அப்படி கன்சாலிடேட் ஆகும் போதே ஆல்மோஸ்ட் 38% ஓட்டு வாங்கினார் அன்புமணி. டைரக்டா இருக்கு. அதாவது உதயசூரிய ரெட்டையலை தாமரை ரெட்டையலை நெக்லெக்ட் பண்ணுங்க. அப்படி முழுவே நிக்குது. ரெட்டையலையை நெக்லெக்ட் பண்ணலாம் அந்த தொகுதியில. அதை வாங்குவாங்க, டீசெண்டா ஓட்டுவாங்க. ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அவங்க ஸ்ட்ரக்சருக்கான ஓட்டு தான். அஸ்வத்தாமன் அவர்கள் எப்படி வினோத் துரத்திக்கிட்டே போறாரோ அஸ்வத்தாமன் அவர்கள் துரத்திக்கிட்டே போறாரு. நல்ல பர்சன்டேஜ் நோக்கி வந்து அவர் போயிட்டு இருக்காரு. சீனநாதர் சிட்டிங் எம்பி. திமுக வந்து நிறைய சிட்டிங் எம்பி சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது கடும் போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்வத்தாமன் அவர்களும் அண்ணாதுரை அவர்களுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். களம் வந்து பதில் சொல்லட்டும். அஸ்வத்தாமனோட கேண்டிடேச்சரை பத்தி மட்டும் நான் பேசிடுறேன். பிரமாதமான கேண்டிடேட். அவரை பத்தி நான் முன்னாடியே பேசியிருந்தேன். ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அந்த ஏரியா வந்து திருவண்ணாமலையெல்லாம் பிரேக் பண்ணி மேல வருதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அவர் கன்சிடரபிளா ஓட்டு பிரேக் பண்றாரு. அஸ்வத்தாமன் இஸ் பிரேக்கிங் இட். ஆமா, அவர் கன்சிடரபிளா ஓட்டு வாங்குறாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்ஃபேக்ட் அவர் தான் பேசு பொருளா இருக்காரு. திருவண்ணாமலையில எந்த அளவுக்கு பேசு பொருளா இருக்காருன்னா, ஆவாவேலு அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தின் பொழுது எங்க மேல கோபம் இருந்தா நீங்க அதிமுக ஓட்டு போடுங்க, பாஜக ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு திமுக காரர் பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? ஏவாவேலு எங்க மேல கோபம் இருந்தா நீங்க அதிமுக ஓட்டு போட்டுருங்க, நீங்க வந்து பாஜக அஸ்வத்தாமன் மட்டும் அந்த இடத்துல வந்து கணிசமா 20-25% ஓட்டுல வந்து நின்றாருன்னா இட்ஸ் a question of இது. ப்ளஸ் என்னன்னா அஸ்வத்தாமன் அவர்களும் வந்து ஈஸியா விட்டு தரல, அடிச்சு நவுத்துறாரு. வந்து வினோத் துரத்துறாரோ அதே போல அஸ்வத்தாமனும் துரத்திட்டு இருக்காரு. அங்க சும்மாலாம் இல்ல, ஜவாது மலையில போயிட்டு கொண்டு ஸ்டே பண்ணிருக்கு. ஜவாது மலையில யாரும் போனதே கிடையாது. மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து டைரக்டா உட்கார்ந்து பிரச்சாரம் பண்றாருன்னா அந்த அளவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்த தொகுதி வந்து ஆரணி தொகுதி நம்ம பார்ப்போம். தரணிவேந்தன், கஜேந்திரன் மற்றும் கணேஷ்குமார் மாம்பழம் நிக்குது. அப்புறம் ரெட்டையலை, உதயசூரியன். 3 பேருமே இது நாரணியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும். 3 பேருமே வந்து கணேஷ்குமார் பல வருஷங்களா இருக்காரு.
நமக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கணேஷ்குமார் எக்ஸலன்ட் பர்சன், நல்ல ஒரு எம்எல்ஏவாவும் செயல்படாம ரொம்ப நல்லா செயல்படும், டவுன் டு எர்த் பர்சன், நாலேஜபிள் பர்சன். நீங்க விவாதத்தெல்லாம் பார்த்துருக்கலாம். பட் அகெயின் இங்க வந்து எப்படி காஞ்சிபுரத்தில் ஜோதி வெங்கடேசன் பண்றாங்களோ அதே இதுதான் இங்க பண்றாரு. இவர் 20-25% கிட்ட போவாரு, 20% கிட்ட போவாரு. பட் வெற்றி வாய்ப்பா மாறுமா இல்லையான்றது களம் மக்கள் தான் முடிவு பண்ணி சொல்லுவாங்க. மக்கள் தான் ஒரு ஏஜ் இருக்கு. இதுக்கு உதயசூரியன் இருக்காங்க, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அடுத்து விழுப்புரம் தொகுதிக்கு போவோம். இதுவும் ஒரு முக்கியமான தொகுதி. பானை உடையுதுங்க, பாக்கியராஜ் மற்றும் பானை உடையுது, சுக்குநூறா போகுது பானை. போட்டு கொலை கொலம் போடுறாங்க பானையை. இங்க ஒரு பீஸ், அங்க ஒரு பீஸ், அப்படி ஒரு பீஸ், இப்படி ஒரு பீஸ் போகுது பானை. ஆட்டெல்லாம் அடங்குது, கொட்டை அடங்குது. தாட்டி பானை தொகுதியில மட்டும் இவர் ஜெயிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுது. முக்கியமா வந்து அவர் எதிர்பார்த்தாரு விழுப்புரத்துல பொன்முடி தன்னோட பையனுக்கு வேணும் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா அது மிஸ் ஆகி போயிருக்கு. பானை உடையுதுங்க, அவர் ரவிக்குமார் உடையறாரு. பட் அந்த இன்னொரு சான்ஸ் யாருக்கு, யார் உடைக்கிறாங்க அந்த உடைக்கிறாங்க பாத்தீங்கன்னா பாமக போட்ட முரளி சங்கர். பாமகவோட முரளி சங்கர் வந்து யங்ஸ்டர், 35 வயசு பையன் தான். நல்ல ஒரு லாயலிஸ்ட், பிஎம்கேயோட லாயலிஸ்ட், நல்ல பணவசதி உள்ள பையன். அவன் பணவசதி உள்ள நபர் அவர். பட் எல்லாத்தையும் தாண்டி அங்க வந்து என்ன நினைக்கிறாங்க மக்கள் அப்படின்னா, அதிமுக நான் சப்போஸ் பாமக ஓட்டு போட்டேன் அப்படின்னா அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு அங்க செஞ்ச போது இவர் வந்து ஜெயிச்சு இதுல போறாரு. அதனால வெற்றி பெற வேட்பாளர் நம்ம போடலாம் கன்சல்டேட்டார்னு சொல்லிட்டு ஒரு மேசிவா ஒரு கன்சல்டேட்டார் அந்த இடத்துல பாமக. பிளஸ் இந்த இடத்துல வந்து பாமக நிக்கிறதுக்கு காரணம் வந்து பாமகவுக்கு 2 அசம்பிளி சீட்ல பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்கு, மிச்சம் 4 சீட் இதுல இல்ல. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது இது இருக்கு. பிளஸ் ரவிக்குமார் வந்து இன்னும் உதயசூரியன் தான் நிக்கிறான்னு சொல்லி பாதி மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. சிம்பிளும் போய் சேரல, இது வந்து பெரிய ரிஸ்க். அவங்க எடுத்தது பெரிய ரிஸ்க். பானை சுக்குநூறா உடையுது. நீங்க வெயிட் அண்ட் வாட்ச். இது வந்து ஒரு அதாவது 2 பேரும் எம்பி ஆகாம போறதுல வந்து உறுதியா இருக்காங்க. சிவி சண்முகத்துக்கு அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ அந்த கான்ஸ்டிட்யூன்சி. பிளஸ் அங்க விழுப்புரத்தை பொறுத்தவரை பிரஸ்டீஜ் இஷ்யூ எல்லாமே சொல்றது உண்மை. அவருடைய தம்பி வந்து ராமகிருஷ்ணன், சிவி கிருஷ்ணனோட சிவி சண்முகத்தோட தம்பி ராமகிருஷ்ணன் மிகப்பெரிய ஆர்கனைசர். அவர் வந்து நான் கேள்விப்பட்டேன் எடப்பாடிட்ட இந்த தொகுதி எப்படி ஜெயிக்கணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ப்ராமிஸ்ட். ஸோ இது எல்லாமே இருக்கு. சுத்தி பம்பரமா உழைச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அகைன் வந்து என்னன்னா வந்து சப்போஸ் முரளி சங்கர் கண்ணாப்பண்ணு ஓட்டு பிடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முரளி சங்கர் எவ்வளவு ஓட்டு வாங்குறதோ அதை பொறுத்து தான் வந்து இவரோட ஏடிஎம்கே ஜெயிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு தெரியும். எஸ், முரளி சங்கர் எவ்வளவு ஓட்டு வாங்குறோ அதை பொறுத்து ஏடிஎம்கே ஜெயிக்குதா இல்லையா. ஆனா 95% பானை உடையிறது உறுதி. அடுத்து கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு வருவோம். மலையரசன், குமரகுரு மற்றும் தேவதாஸ் உடையார். அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, ரெட்டை இலை மற்றும் உதயசூரியன். அகைன் ராமகிருஷ்ணன் சார். ராமகிருஷ்ணன் சார் has taken over the தொகுதி. ஏடிஎம்கேல வந்து ராமகிருஷ்ணன் சார் taken over this constituency. 3 பேருமே உடையார் கேண்டிடேட் நினைக்கிறேன். இதுல 3 பேருமே உடையார் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஏன் 3 பேரும் உடையார் போட்டாங்கன்னா வந்து 3 பேரும் உடையார் போட்டா வந்து உடையாரோட 3ஆம் உடைச்சிட்டு கேஷ் கன்சல்டேஷன் கொண்டு வந்துடலான்ற ஒரு ஐடியால இவங்க எல்லாருமே அப்படிதான் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து தான் இந்த தொகுதியை பார்க்க வேண்டும். திஸ் வில் ஆல்சோ பி a லாஸ்ட் பால் த்ரில்லர். பாமகவுக்கு எல்லாம் ஒரு சீட் தான் சொல்றாங்க, பாமகவுக்கு ஒரு சீட் தான் சொல்றாங்க. இந்த சீட்டு பாமகவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு கள்ளக்குறிச்சி எப்படி இருக்குன்றதை நம்ம நேத்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, கள்ளக்குறிச்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. பாமகவுக்கு வாய்ப்பு இருக்கு, பாமகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 பேருமே வந்து ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது. 3 பேருமே தன்னுடைய சொந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் வச்சு நிக்கிறாங்க. சோ 3 பேருக்குமே ஸ்ட்ரக்சர் உள்ள இடம். அதாவது எல்லா பூத்துலயுமே 3 கட்சி இருக்கு. பாமகவும் இருக்கு கள்ளக்குறிச்சியில, அதிமுகவும் இருக்கு, திமுகவும் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் பார்க்கும் போது எப்படி பண்றது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். பிளஸ் கேஷ் கன்சல்டேஷனும் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. 3 பேருமே உடையார் கேண்டிடேட்டா போட்டு அவங்க பண்ணிருக்காங்க. என்னன்றத பார்க்கலாம். அடுத்து சேலம் வந்து செல்வ கணபதி, விக்னேஷ் மற்றும் அண்ணாதுரை அவர்கள் வந்து மாம்பழச்சிலத்தில் நிற்கிறாங்க. விக்னேஷ் வந்து ரெட்டலை, செல்வ கணபதி வந்து உதயசூரியன். சேலம் இப்படி இருக்கும்போது சேலம் கோட்டை எடப்பாடி அவர்கள் விக்னேஷை ஜெயிக்க வைப்பாரா அப்படின்றத எடப்பாடி மட்டும் விக்னேஷ் ஜெயிக்க வைக்கலாம். சொந்த ஊர்லயே அவனால ஜெயிக்க முடியல அப்படின்ற எடப்பாடிக்கு சீரியஸ் பிரஸ்டீஜ் இஷ்யூ இருக்கிற ஒரு தொகுதி. செம பிரஸ்டீஜ் தொகுதி. பிளஸ் எடப்பாடியும் கேண்டிடேட் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. முன்னாடி எதுலயுமே ஜெயிக்கல. 2019 கொங்கு மண்டலத்துல ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல, எதுலயுமே ஜெயிக்கல. கொங்கு மண்டலத்துல முக்கியமா எதுலயுமே ஜெயிக்கல. கரெக்ட் தான். பட் இந்த வாட்டி வந்து பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு சந்திக்கிற முதல் தேர்தல்
ஒரு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செல்வ கணபதி செல்வந்தர் நல்ல காசு செலவு பண்றாருன்னு சொல்றாங்க. இது எப்படி எடப்பாடி வந்து போல் மேனேஜ்மெண்ட் பண்ண போறது பார்க்கணும். இது கிட்டத்தட்ட 2016 தான் எச் ராஜா இருந்தாரு டி நகர்ல. 14 எச் ராஜா இருந்தாரு டி நகர்ல. அவர் வந்து நல்லா ஓட்டு வாங்கினாரு. அந்த ஓட்டை கட் பண்றதுக்காக வந்து ஜெயலலிதா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ணணும். அதை பண்றாங்களே இல்லையான்றது. சார் 2021 தேர்தலை பார்க்கும்பொழுது அங்க இருக்கிற 10 அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி சேலம் டிஸ்ட்ரிக்ட் 9 ஜெயிச்சார் எடப்பாடி. ஸோ அவருக்கு உண்டான அங்க இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துன்னு போறாங்க, அதுக்கு உண்டான சரியான ஆர்கனைசர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவரோட எல்லா டீமுமே அங்கதான் நினைக்கிறேன். என்டையர் எடப்பாடிஸ் டீம் வில் பி இன் சேலம். அது எப்படி நடக்குதுன்னு செந்தில் பாலாஜி பயங்கர கான்சன்ட்ரேட் பண்ணுவார் சேலம் தொகுதியில. ஜெயிலுக்குள்ள இருக்காரு, அவர் என்னங்க பண்ண முடியும். அடுத்து நாமக்கல் தொகுதிக்கு வருவோம். நாமக்கல் மாதேஸ்வரன் மற்றும் தமிழ்மணி மற்றும் KP ராமலிங்கம் தாமரை. ஏடிஎம்கே வர்சஸ் தாமரை சார். 3வது இடத்துல திமுக வருது இந்த இடத்துல. அதுதான் வந்து கள நிலவரம் சொல்றது. திமுக ஜெயிக்காது திமுக ஜெயிக்காது இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க எல்லாருமே. ரீசன் வந்து கொங்கு கட்சிக்குள்ளேயே பிரச்சனை நடக்குது. அதே போல திமுக ஸ்ட்ரக்சருக்கு நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லி அங்க இருக்க திமுக ஆட்கள் சொல்றாங்க. 2019 மாதிரி வேவ் இல்லை இந்த வாட்டி. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு திமுகவோட நேச்சுரல் ஓட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கும்போது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆமா, ஏன்னா அவங்களுக்கு அங்க ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சருக்கு உண்டான ஓட்டு திமுகவுக்கு வரும். பிளஸ் அது எப்படி வருது, மாதேஸ்வரன் எந்த அளவுக்கு ஓட்ட பிரிக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து ராமலிங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் மாதேஸ்வரன் ரொம்ப கீழே போயிட்டாருன்னா அதிமுக, ஏன்னா அங்க அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் உண்டு, கொங்கு உண்டு. இவர் எந்த அளவுக்கு பிரிக்கிறாரோ அந்த அளவுக்கு KP ராமலிங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்காங்க. அடுத்து ஈரோடு தொகுதி, ஈரோடு பகலவன். ஓகே, பிரகாஷ் அவர்கள் நிற்கிறாரு. அடுத்து ஆற்றல் அசோக் குமார், விஜயகுமார். பிரகாஷ் நிக்கிறது, உதயநிதியே நிக்கிறதா அங்க இருக்கு லோக்கல் திமுக. உதயநிதியே நிக்கிற மாதிரி நிக்க வச்சிருக்காரு. அதாவது 2 கேண்டிடேட், அதாவது காஞ்சிபுரம் கேண்டிடேட் ஆகட்டும், இதுவும் ஆகட்டும் உதயநிதி ஆசீர்வதிக்கப்பட்ட வேட்பாளர்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ரொம்ப பிலீவ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் உதயநிதி அவர்கள் வந்து ரிப்போர்ட் வந்து தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காரு, இந்த தொகுதியில வேலை வாங்கிட்டே இருக்காருன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் ரொம்ப ஏழையான, பரம ஏழையான 650 கோடி மட்டும் சொத்து வச்சிருக்கிற ஆற்றல் அசோக் குமார். ரொம்ப பரம ஏழை. நீங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. அவர் வந்து கொண்டாரு. பாமக இதுவும் இன்னொரு தொகுதி வந்து தாமரை கண்டெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பண்ணிருக்கணும் ஈரோட்ல தாமரை கண்டெஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா அங்க நார்த் இந்தியன் பாப்புலேஷன் இருக்காங்க, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. தாமரைக்குன்னு ஒரு ஓட் பேஸ் இருக்கு. கிரிக்கெட்ல ஷாட் செக் பண்ற மாதிரி நமக்கு என்ன பேஸ் இருக்குன்னு செக் பண்ணிருக்கலாம். என்ன பேஸ் இருக்கு, கூட்டணி பண்ண முடியாது. ஓகே, சோ போட்டி வந்து ஆற்றல் அசோக் குமாருக்கு ஈரோடு பிரகாஷ்க்கும் ரெண்டுமே ஹெவி வெயிட். என்ன நடக்குதுன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்த திருப்பூர் தொகுதி சுப்பராயன் மற்றும் அருணாச்சலம் AP முருகானந்தம் அவர்கள். ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி, ஸ்ட்ராங்கான ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட் இருக்கு. AP முருகானந்தம் இஸ் ஃபைட்டிங் தி எலெக்ஷன் த்ரூ அவுட். ஸோ எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது, எல்லாத்தையும் கேட்கும் பொழுது, எல்லாத்தையும் யோசிக்கும் போது ஒரு 3-way கண்டெஸ்ட் யார் ஜெயிக்கிறாங்கன்றத சொல்லவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது மக்கள் கையில தான் இருக்கு. அதாவது ஒருவேளை வந்து சுப்ராயனுக்கு எதிராக மக்கள் திரும்பினார்கள் என்றால் இந்த எதிர்ப்பு வாக்கள் 2ஆ பிரியும். ஏன்னா போன வாட்டியே அவர் சிட்டிங் எம்பியா தான் இருக்காரு. இப்பயும் என்ன செஞ்சாரு திருப்பூருக்கு அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. எந்த அளவுக்கு இவர் பிரிக்க போறாரு, AP முருகானந்தம் எந்த அளவுக்கு அங்க ஜெயிக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா அவரும் பிஜேபி இருக்கு, 28 வருஷங்களா அவரும் பிஜேபி இருக்காரு. இளைஞர் அணியில இருந்து ஆரம்பிச்சு இப்ப வந்து ஒரு MP போஸ்டிங் வரைக்கும் வந்திருக்காரு. திருப்பூர் லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் உண்டு. நம்ம அப்படியே அவங்களை கவுண்ட் டவுன் பண்ண முடியாது. பட் AP முருகானந்தம் பிரமாதமான கேண்டிடேட், களத்துல இறங்கி வேலை செய்யறாரு. என்ன மாதிரி அதுக்கு அவருக்கு உண்டான பிரச்சாரங்களுக்கு கரெக்டா அமைஞ்சது. இந்த வாட்டி இந்த மாதிரி 2-3 இந்த தடவை 2-3 பிரச்சாரங்கள் அவருக்கு கரெக்டா அமைஞ்சிருக்கு. அவரும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஃபைட்டை விடுறதா இல்லை, ஃபைட் எடுத்துன்னு போறாரு. நாகராஜ் சொன்ன மாதிரி அங்க இருக்கிற மக்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து கேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை அங்க வந்து 2ஆ ஸ்பிளிட் ஆகும், ஒரே இடத்துல போய் விழாது. ஏன்னாக்க எதிர்ப்பு வாக்குகள் அங்கே பிரியும் சுப்புராயனுக்கு. ஏடிஎம்கேக்கு அந்த ஸ்ட்ரக்சர் சில இடங்கள்ல அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் ஆகுது சார். வெதர் வி லைக் இட் ஆர் நாட் வி ஹேவ் டு அக்செப்ட். அது
திருப்பூர் ஆனா எனக்கு இன்னும் ஏபிஎம் வந்துருவாங்க நான் பர்சனலா இல்ல மேத்தமெட்டிக்கலி மும்முனை போட்டிங்க மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் நாட் ஸ்ட்ராங். பட் அந்த போயிட்டு வந்தோடனே ஒரு மனசு சொல்லணும்ல அது ரொம்ப ஏபிஎம் டீச்சர் ஏன்னா இந்த வாட்டி வந்து அவர் இஸ் ஒர்க்கிங் வெரி ரிக்ரெஸ்லி. 28 வருஷம் என்னடா நிறைய ஓட்டுவாங்க அப்படின்ற ஒரு இதுல வந்து மூவிங் ஃபார்வர்ட் நிறைய ஓட்டுவாங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது, நிறைய ஓட்டுவாங்க. ஏன்னா நம்ம இந்த பக்கம் வேணா சொல்லலாம், ஈரோடு நல்ல ஆரேட்டர் அவரு. இந்த பக்கம் வேணா நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு. ஆனா வந்து அந்த பக்கம் நமக்கு வந்து ஒரு கொங்கு பிரதேசத்துல ஒரு பிஜேபிக்கு ஸ்ட்ரக்சர் உண்டு. இந்த பக்கம் தான் கொஞ்சம் கம்மி. அதிமுகவுக்கும் உண்டு, பிஜேபிக்கு இல்லன்னு நான் சொல்லுவேன். அதிமுக உண்டு, 3 கட்சியுமே ஒரு இல்ல. திமுக வேணா ஸ்ட்ரக்சர் இல்லன்னு சொன்னா கொங்கு பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் பாலாஜி அவர்கள் வந்த பிறகுதான் அந்த கொங்கு பகுதியை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு போகுதுன்றத. அடுத்தது நம்ம நீலகிரி தனித்தொகுதி இல்ல, ஓகே, ஆர் ராசா அவர்கள் மற்றும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், எல் முருகன் அவர்கள் நிக்கிறாங்க. எப்படி இருக்கு போகுது? நான் ஒருத்தன் நான் மட்டும்தான் இதை மும்முனை போட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். பூர்வடி மக்கள் தொகுதி நான் மட்டும்தான் இதை மும்முனை போட்டி என்று முதல்ல இருந்து உங்களுக்கு தெரியும். நான் எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருந்தேன் 3 சைட் கண்டெஸ்ட். இப்பயும் நான் 3 சைட் கண்டெஸ்ட் தான் சொல்றேன். இதை இன்ஃபேக்ட் வந்து வெள்ளூர் மாதிரி இதுக்கு ரிசல்ட் யாராலையும் கணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல் முருகனுக்கு வந்து மொத்த RSS ஸ்ட்ரக்சரும் உட்காந்துருக்காங்க தான், கிட்டத்தட்ட 300-400 பேர் உட்காந்துருக்காங்கன்றாங்க. இந்த 6 அசம்பிளி ஸ்ட்ரீட்ல வந்து ஹில் ஏரியால பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜெனரலா என்னன்னா ரிவர்ஸ்ல வந்து ஹில்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கீழே கூடலூர்லயும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கூடலூர் வந்து கிட்டத்தட்ட கேரளா ஆயிடுச்சு. உங்களுக்கு நேஷனல் பார்ட்டியோட இம்பாக்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. சோ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஏதோ ஒரு போலரைசேஷன் இருக்கும் அந்த இடத்துல. சோ அதுவும் ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இப்போ எப்படி கொண்டு போறாங்க என்னன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஆல் 3 candidates are working very strongly பொறுத்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை ராஜா உள்ளூர்காரர் கிடையாது. ஆன்டி இன்கம்சி. ஆனா 3 பேருமே உள்ளூர்காரங்க இல்லன்றாங்க. ஆனா பெரம்பலூர்ல இருந்து வந்தவர் தான் அவர். பெரம்பலூர்ல இருந்து வந்தவர் தான் அவர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆர்கனைசர்ங்கிற வேர்ட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எல் முருகன் மேல மற்ற விதமான என்ன குறைபாடுகளை சொன்னாலும் எல் முருகன் எக்ஸலன்ட் ஆர்கனைசர். பிரமாதமா ஆர்கனைஸ் பண்ணுவாரு. மோடியே 2 வாட்டி அவர் வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. ஆமா, பிரமாதமா ஆர்கனைஸ் பண்ணுவார். அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பிரமாதமா ஆர்கனைஸ் பண்ணுவாரு. எப்படி எடுத்துன்னு போறாருன்னு பார்க்கணும். எதிரில் இருக்கிற கேண்டிடேட் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் என்ன ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் ஒரு செக்ஷன் ஆஃப் ஓட்ஸ் அவருக்கு இருக்கு. இவங்களும் ஃபைட் கொடுப்பாங்க. அதிமுகவும் எப்படி போகுதுன்னு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கோயம்புத்தூர். அதாவது அசெம்பிளி வைஸ் போலாம். பொள்ளாச்சி தொகுதி போலும். பொள்ளாச்சி வந்து ஈஸ்வர சுவாமி மற்றும் கார்த்திகேயன், வசந்தராஜன் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. வசந்தராஜன் இதுவுமே வந்து ஒரு மும்முனை போட்டி தான் இருக்கு. பொள்ளாச்சியில வந்து ஈஸ்வரமூர்த்தி இஸ் வீக் கேண்டிடேட். பொள்ளாச்சியில ஏடிஎம்கே பிஜேபி தான் ஃபைட் நினைக்கிறாங்க. நாடு நினைக்கிறேன். ரெண்டாவது வசந்தராஜன்கிற கேண்டிடேட் இப்படி ஃபைட் கொடுப்பாருன்னு பர்சனலா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு அந்த கேண்டிடேட்டை பத்தி சொல்லியிருக்கேன் முன்னாடி சங்கர் சார். எனக்கு அந்த கேண்டிடேட்டை பத்தி தெரியாது. ஆனா பிரமாதமா ஃபைட் பண்றாரு கிரவுண்ட்ல. நான் பொள்ளாச்சியில கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். ரிப்போர்ட்ஸே வசந்தராஜனுக்கு சில கான்ஸ்டிடுவன்சிஸ்ல, சில அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ்ல லீடுலயே போறாரு அவரு. சோ அது என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வால்பாறை கொஞ்சம் நெகட்டிவ். வால்பாறை கொஞ்சம் நெகட்டிவ். அது எப்படி கன்சிடர் பண்ண போறான்னு தெரியல. ஒரு வாய்ப்பு இருக்கு. இருக்கு. அப்புறம் திண்டுக்கலுக்கு வருவோம். திண்டுக்கல் வந்து சச்சிதானந்தம், நெல்லை முபாரக் மற்றும் கவிஞர் திலகபாமா. ஆக்சுவலா திண்டுக்கல் வந்து எம்ஜிஆர் முதல்ல நின்ன ஒரு தொகுதி. அந்த தொகுதியை கொண்டு போய் ஒரு எஸ்சிபி வேட்பாளர் கவிஞர் திலகபாமா ஒரு வருஷம் நின்றுட்டு தான் இருக்காங்க. எல்லா வாட்டியும் சீட் வாங்கிடுவாங்க. அது இல்ல ஐபிரியசாமியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற தொகுதி திமுகக்கு கூட்டணி கட்சிக்கு ஜெயிச்சு கொடுப்பாரு திலகபாமா. ஆனா நிறைய ஒர்க் பண்றாரு. அங்க இருக்கிற பழனி கனகராஜனையும் வந்து பாஜக வந்து கரூர்ல போட்டாங்க இன்சார்ஜ். அவர் கரூர்ல கரெக்ட். இப்ப 3 பேர் சம்பந்தம் இல்லாத 3 பேர் நிக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப திமுகவும் இல்ல, அதிமுகவும் இல்ல, இந்த பக்கம் பிஜேபி இல்ல, 3 மெயின் பார்ட்டிஸ் இல்லாத இருந்தார்ல. அதே போல இங்க சோ சம்பந்தம் இல்லாத வேட்பாளர் நிக்கும் போது ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் திமுக. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திண்டுக்கல் ஒரு முக்கியமான ஒரு தொகுதி. இதுல பெரிய நாடாளுமன்ற தொகுதி அது திண்டுக்கல். வணிக ரீதியாகவும் பெரிய தொகுதி.
ஆனா 3 பேருமே எப்படி விட்டு கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொடுக்கறதுல சார் நீங்க இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத சார், வேட்பாளர் போடும்போது நேச்சுரலா இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. நேச்சுரலா சார் நேச்சுரலா அமைஞ்சிருச்சு சார், அவ்வளவுதான். வேற எதுவும் ஆமா. இதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து தூக்கி போட்டு கொண்டு வந்து இந்த இதை கதிர் என்னது சுத்தி அருவாள் கூட இங்க போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் நிக்கிற ஆளை கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க சுத்தி அருவாள். இல்ல அங்க அதே மாதிரி எஸ்டிபி நிக்கிற ஆளே கிடையாது. ராமநாதபுரம் அந்த மாதிரி நிப்பாங்க, அது தூக்கி கொண்டு இங்க போட்டிருக்காங்க. சார் திண்டுக்கல்ல சிபிஐஎம்க்கு ஸ்ட்ரென்த், டிஎம்கேவோட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த். ஐ பெரியசாமி இங்க வேலை செய்வாரு, அவரு பிரமாதமா ஆர்கனைஸ் பண்ணுவாரு. பின்னாடி இருந்தா சண்டை பார்க்கலாம், எப்படி சண்டை போடுறாங்க பின்னாடி இருந்து சண்டையை. ஆமா. கரூர் வந்து ஜோதிமணி அவர்கள், தங்கவேல் மற்றும் விவி செந்தில்நாதன் அவர்கள் நிக்கிறாங்க. See, மும்முனை போட்டி அகைன் மும்முனை போட்டி. விவி செந்தில்நாதன் வந்து எக்ஸ்ட்ரானரியா ஒர்க் பண்றாரு. அதாவது விட்ட கேப் எல்லாம் புடிச்சுக்கிட்டே வராருன்னு தான் சொல்லலாம். ஓட்டு வாங்குறாரு நல்லா. நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து 3 பேருக்குமே இருக்குன்னு சொல்றாங்க. ஜோதிமணிக்கும் இருக்கிறது, அதிமுக வேட்பாளர்களுக்கும் தங்கவேல் அவர்களுக்கும் பார்க்கலாம் அப்படி இருக்குன்றது. அதையும் தங்கவேலுக்கு வந்து மொத்த அதிமுக ஸ்ட்ரக்சர் ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. அதுக்கு வந்து அவருக்கு மொத்த ஸ்ட்ரக்சர் ஆக்டிவேட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. சோ எல்லாத்துக்கும் நல்ல பணமும் கொடுக்குறாங்க. கரூர் ஒரு முக்கியமான ஒரு தொகுதி தான். இந்த மாதிரி ஜோதிமணிய வந்து பார்லிமெண்ட் விடுறாங்களா? ஜோதிமணி ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அதிமுக காரன் விரும்பலாம், பாஜக காரன் விரும்பலாம், ஆனா திமுக காரனும் விரும்பலாம், அதிமுக காரனும் விரும்பலாம், சுழற்சி வேட்பாளர் விரும்பலாம். அவங்க ஜோதிமணி அவங்களோட சொந்த இடத்துல வந்து 10 சுழற்சி வேட்பாளர் போட்டிருக்காங்க ஜோதிமணின்ற பேர்ல. அங்க எப்படி ஓபிஎஸ் இங்கேயும் வச்சு செய்யறாங்க. ஜோதிமணி தனித்து விடப்பட்டுட்டாங்க, பார்க்கலாம், தனித்து விடப்பட்டுட்டாங்க எப்படிங்கிறத பார்க்கணும். அங்க அடுத்து திருச்சி துரைவைக்கோர், கருப்பையா மற்றும் செந்தில்நாதன் அவர்கள் நிக்கிறாங்க. இங்கேயும் ஒரு செந்தில்நாதன் இருக்காரு, குக்கர்ல நிக்கிறாரு அவரு. கருப்பையா வந்து இலை மற்றும் வைகோ வந்து என்ன சின்னம், புதுசா ஒரு சின்னம் கொடுத்துருக்காரு தெரியுமா உங்களுக்கு? தீப்பெட்டி. ஓகே, அவர் தீப்பெட்டி சிம்பிள்ல ரீச் சேர்த்திருப்பாரா அவரு? சேர்த்திருக்காரா இல்லையான்றதான் முதல் கேள்வி. சேர்த்திருக்காரா எனக்கு கிடைக்கிற நியூஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து இங்கேயுமே ஓட்டிங் ஸ்ட்ரக்சர் வைஸ் தான் போக போகுது, வேற எது வைஸும் போக போகுது இல்லை. எந்த பார்ட்டி எந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்க்க தான் போறோம். ஆனால் அந்த கருப்பையா இருக்கார்ல, அவர் வந்து மணலை வைத்து பெரிய பிசினஸ் பண்ற ஒரு நபர், நல்ல காசு கொடுக்குறாரு போல. டிடிவிட்டேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் ஸ்லோ டவுன் ஆயிட்டான்னு சொல்றாங்க. நல்லா விறு போயிட்டு இருந்தா ஸ்லோ டவுன் ஆயிட்டான்னு சொல்றாங்க. ஸோ அவர் ஸ்லோ டவுன் ஆயிட்டார் அப்படின்னா அவரே தனது ரேஸ் இல்லைன்னு நினைச்சுட்டு அர்த்தம். இதான் உண்மை கலநிலம். ஓகே, அடுத்தது பெரம்பலூர் வருவான் அருண் நேரு, சந்திரமோகன் மற்றும் டிஆர் பாரிவேந்தர் அவர்கள் நிக்கிறாங்க. பாரிவேந்தர் போனாடி இன்னும் ஜெயிச்சு தொகுதி, அதனால சின்னம் தான் வேற. இந்த வாட்டி வந்து தாமரையில் நிக்கிறாரு. பாரிவேந்தர் ஓட்டு நிறைய வாங்குவார் சார், ஃபைட் கொடுப்பாரு. அருண் நேரு எட்ஜ். நான் இந்த தொகுதியில வந்து நான் மட்டும்தான் அதை நினைக்கிறேன்னு தெரியல, பாரிவேந்தர் 3வது இடத்துக்கு போயிடுவார் நினைக்கிறேன். நான் மட்டும்தான் அதை நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து ஆன்டி இன்கம்பல்சி அவர் மேலேயும் இருக்கு திமுக. ஏன்னா அவர் வந்து சிட்டிங் எம்பி இருக்காரு, ஆனாலும் நிறைய தொகுதிக்காக செஞ்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச 2வது இடம் வருவாரு. நீங்க ஓகே, உங்களுக்கு வந்து 3, அவரது வந்து எப்படி இருக்கு, என்னோட வந்து 2, 2வது இடம் வருவாருன்னு எனக்கு தோணுது. அருண் நேருக்கு எதிர நிக்கிறதுலாம் வந்து கஷ்டம். மொத்த திருச்சி ஸ்ட்ரக்சரே அங்கதான் இருக்கு. திருச்சி நேருவோட படையே பெரம்பலூர்ல தான் இருக்கு. பட் பாருங்க ஓட்டு நிறைய வாங்குவார், அதுல டவுட்டே கிடையாது. அதுல எக்கச்சக்கமா ஓட்டு வாங்குவாரு. ஆனா அந்த ஓட்டே வந்து கம்மியா தான் வாங்குவாரு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2வது இடத்த புடிச்சிருவாரு. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஃபர்ஸ்டே வந்தாலும் வருவாரு. ஒரு வாட்டி மாற்றம் வந்து அருண் நேர காலி பண்ணாலும் காலி பண்ணுவாரு, எனக்கு சொல்ல முடியாது. பார்க்கலாம். எனக்கு வந்து 2 இல்லாட்டி 1, 3வது போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் தோணுது. அப்புறம் கடலூர் வரலாம். அடுத்து விஷ்ணு பிரசாத் அவர்கள், சிவக்குழந்தை மற்றும் தங்கர் பச்சன் அவர்கள் மாம்பழத்தில் நிக்கிறார். ஆமா, அன்புமணி அவர்களுக்கு மச்சானா பச்சானா அப்படிங்கிற ஒரு போட்டி. மச்சான் தான் நிக்கிறார் அதுல. காங்கிரஸ்ல அவருடைய அரசியல் எதுவுமே வந்து அப்பா பையனே கூட சண்டை தாங்க. இல்ல அவரு ஹெவியா கேம்பெயின் பண்ணாரு தங்கர் பச்சானுக்காக அன்புமணி அவர்கள். தங்கர் பச்சான் நிறைய ஓட்டு வாங்குறாருன்னு தான் நினைக்கிறேன். பட் ரிசல்ட் வந்தோம். சரி, நான் இந்த தொகுதியை பற்றி ரிசல்ட் வந்தோடனே பேசுறேன். இந்த தொகுதி எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம ரிசல்ட் அப்போ பார்க்கலாம். எந்த அளவுக்கு அங்க டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்த தொகுதி வந்து நம்ம சிதம்பரம் தனி தொகுதி வரலாம். தொழில் திருமாவளவன், கார்த்திகேயனி மற்றும் சந்திரகாசன் அவர்கள் இரட்டை சின்னத்திலையும், இவர் தொழில் திருமாவளவன் பானை சின்னத்திலையும், கார்த்திகேயனி வந்து டைரக்டா நம்ம தாமரை சின்னத்திலையும் நிக்கிறாங்க. இந்த அளவுக்கு அந்த தொகுதி எக்ஸலன்ட் ஜாப். அது வந்து கண்ணாப்பதான் எங்க காம்பேர் பண்றாங்க, ஆட்சி நவுத்துறாங்க.
பிசிக ஆட்கள்லாம் வந்து நீ கேம்பெயின் பண்ண நீ யாராங்க சொல்றது போட அந்த ரேஞ்சு தான் அடிச்சு விட்டா வந்து மயக்கப்பட்டு அடிச்சிருவாங்க போல அந்த ரேஞ்சு தான் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றாங்க. திருமாவளவனை சென்ற தேர்தல் போது யாருமே இவ்வளவு பலமா எதிர்கொள்ளல. சென்ற தேர்தல் 2009 இருக்கட்டும் 2014 இருக்கட்டும் 2014 நிக்கல நினைக்கிறேன் அவர் இருந்தாரா 14 இருந்தார் 19 மூணுக்கு எதிர்ப்பு இல்லை. திருமாவளவனை யாருமே இந்த மாதிரி எதிர்க்கல. பட் இந்த வாட்டி வந்து ஸ்ட்ராங்கா ஒரு கேண்டிடேட் வந்து திருமாவளவனை எதிர்த்து சண்டை போடுறாங்க அப்படின்றதுக்கு பெண் வேட்பாளராக இருக்காங்க. அங்கே கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருக்காங்க. இது வந்து நல்ல சீட்டா இருக்கு. பாஜகவுக்கு வெற்றி முகம் இருக்கா இல்லைன்றத மக்கள் முடிவு. கண்டிப்பா இதை பத்தி நம்மளும் பேசியிருக்கோம் நிறைய. கார்த்தியாயனி கேண்டிடேட்டை பத்தியும் பேசியிருக்கோம். நாகராஜ் சொன்னதா சந்திரகாசன் எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குறாருன்னு பார்க்கணும். ரெட்டையில நிக்கிது அங்கேயும் எந்த அளவுக்கு ஓட்டு அவர் பிரிக்கிறாருன்றதையும் பார்க்கணும் எந்த அளவுக்கு இருக்குன்றது. அப்புறம் மயிலாடுதுறை தொகுதிக்கு வருவோம். சுதா மற்றும் பாபு மற்றும் மாகா ஸ்டாலின் வந்து மாம்பழ சின்னத்திலே, பாபு ரெட்டையிலை மற்றும் சுதா அவர்கள் வந்து கை சின்னத்தில் நிற்கிறாங்க. மாகா ஸ்டாலினோட எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து சுதாவை ஜெயிக்க வைக்குது. அவர் வந்து 18% கிட்ட போயிடுவார்னு நினைக்கிறேன் மாகா ஸ்டாலின். அகைன் வன்னி ரோட் இருக்கு. மாகா ஸ்டாலின்காக சண்டை போட்டு வாங்கி கொடுத்த தொகுதி அது அன்புமணி. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அது கேண்டிடேட் பலம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. சுதா அவருக்கு கேண்டிடேட் பெரிய பலம் கிடையாது. ஓட்டை பிரிக்கிறதுனால ஸ்ட்ரக்சர் அந்த சைடு இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உதயசூரியனை தான் காப்பாற்றணும் அவங்களை எனக்கு தெரிஞ்சாங்க. அவங்களுக்கான பெரிய ஒரு வாக்கு ஒன்று அங்கே இருக்க மாதிரி தெரியல. பார்க்கணும் அவங்க எப்படி இருக்குன்னு. அடுத்து நாகப்பட்டினம் தனி தொகுதிக்கு வருவோம். செல்வராஜ் மற்றும் சுர்ஜித் சங்கர் மற்றும் எஸ்ஜிஎம் ரமேஷ் சார். இது நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஜெயிப்பாங்க சிபி நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஜெயிப்பாங்களா அப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கம்யூனிஸ்டோட தொகுதியா அது கம்யூனிஸ்ட் இல்ல. நாகப்பட்டினம் அந்த ஏரியாக்கு ரெட் பெல்ட்னு பேரு. ஏரியாக்கு ரெட் பெல்ட்னு பேரு. கம்யூனிஸ்ட் அதாவது டெல்டா பகுதிகளிலேயே கம்யூனிஸ்டுக்கு ஒரு பிரசன்ஸ் அதிகமான உண்டு. கரெக்டான கேண்டிடேட் தான் அவங்க நிறுத்தியிருக்காங்க. சண்டை போட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க ஸ்ட்ரக்சரும் இருக்கு அவங்களுக்கு. அங்க கம்யூனிஸ்டுக்கே ஸ்ட்ரக்சர் இருக்கு, டிஎம்கே ஸ்ட்ரக்சர் இருக்கு. இவரு ஒரு 12% ஓட்டு வாங்குவார். ஃபியூச்சர்ல பாஜக க்ரோ ஆகக்கூடிய தொகுதி நாகப்பட்டினம். கண்டிப்பா க்ரோ ஆகும். அந்த காரணங்கள் இருக்கு. அதை தனியா நம்ம அப்புறம் பேசுவோம். தஞ்சாவூர் தொகுதிக்கு வரும். முரசொலி, ஸ்நேகன் மற்றும் முருகானந்தத்துக்கு ஒரு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. உங்களோட கருத்து எப்படி இருக்கு? உதயசூரியன் நிக்குது. எப்படி வந்து வினோத் பீசல் 2 பேருக்கு சண்டை அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப தஞ்சாவூர் 2 பேருக்கு சண்டையா? ஆமா 2 பேர் தான். பாஜக vs திமுக தான். அகைன் தேமுதிக அவுட் ஆஃப் கேம். தேமுதிகல இருந்த டாக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேண்டிடேட் விஜயகாந்த் ஆசிரியப்பதிக்கு அவர் இப்போ பிஜேபி பக்கம் வந்துட்டாரு. சோ அங்க ஸ்ட்ரக்சரே இல்ல தேமுதிகக்கு. இதை அனைத்தையும் பார்க்கும் பொழுது இது வந்து 2 முனை போட்டி. எப்படி சென்ட்ரல் சென்னை இருக்கோ அதே நிலைமையில இருக்காரு. முருகானந்தமும் எந்த இடத்தையும் விடுறது இல்ல. இஸ் நாட் கன்க்ளூசிங் எனிதிங். அதே மாதிரி அவரும் தேர்தலுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, டே டு டே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. களம் முடிவு பண்ணும். இது முருகானந்தம் இஸ் ஃபைட்டிங் இன் டைம். ஓகே, 3 பேருமே புது வேட்பாளர்கள் தான். 3 பேரும் ஏற்கனவே நிக்காத வேட்பாளர்கள், புது வேட்பாளர். சார் சூப்பர் வேட்பாளர் சார் முருகானந்தம் சூப்பர் வேட்பாளர். அடுத்து சிவகங்கைக்கு வருவோம். சிவகங்கையில வந்து என்னது 3 போட்டிடுதா? ஆமா 3 டைரக்டா போட்டிடுது. 3 டைரக்டா சொல்ல முடியாது. கை சின்னமும் ரெட்டையிலே நிக்குது. அடுத்து இந்த பக்கம் யாதவ் நிக்கிறாரு. எந்த அளவுக்கு இருக்க போகுது இந்த சிவகங்கை தொகுதி? கார்த்திக் சிதம்பரம் சிதம்பரத்துக்கு எதிர ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருந்திருக்கணும். அது இல்லை. அதுதான் வருத்தமான விஷயம். தேவநாத யாதவும் வந்து நினைச்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க. குக்கர் கொடுத்திருந்தா கூட அந்த அளவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இது என்னன்னா கூட்டணி மொத்த எதிர்கட்சி கூட்டணி ஒரே ஒரு ஆளை போட்டு எடுத்துக்கணும். அப்பதான் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்க முடியும். ஆனா எல்லா அதாவது பிஜேபியோட கான்செப்ட் இருக்கிற எல்லாருக்குமான ஒரு கட்சியா இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல கூட அந்த இடத்த கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரியலங்க. பாப்போம், பொறுத்து வந்து பாப்போம். மதுரை தொகுதி சு வெங்கடேசன், சரவணன் மற்றும் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் நிற்கிறாங்க. ராமஸ்ரீனிவாசன் அகைன் ஒர்க்கிங் எக்ஸ்ட்ராடனரி. செம்மையா வேலை செய்யறாரு, நல்லா பண்றாரு. எந்த ஒரு மாற்று கருத்தும் இந்த இடத்துல இல்லை. சு வெங்கடேசன் மேல ஒரு கடும் அதிருப்தி இருக்கு. சரவணன் வந்து நல்ல பிரசன்ஸ்ல போறாரு. ரிசல்ட் தான் சொல்லணும்.
எவ்வளவுக்கு அவ்வளவு வந்து ப்ரொஃபசர் ஓட்டு வாங்குறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு சரவணன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மக்கள் சூ வெங்கடேசன் வரவே கூடாது, இதை டஃப் பண்ணக்கூடாது இந்த தொகுதி அப்படின்னு நினைச்சாங்கன்னா மொத்தமா சரவணன் ஓட்டு போடுவாங்க. பட் 1, 2, 3 தான் போகும். அடுத்து தேனி தொகுதி நம்ம பேசியாச்சு, எத்தனையோ நிறைய வாட்டி பேசிட்டோம். டைரக்டாவே நம்ம கொடுத்துடலாம். டிடிவி தினகரன் அவர்கள் ஹேண்ட்ஸ் டவுன், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வேற ஏதாவது மாற்று கருத்து வந்து அடுத்தடுத்துல பேசலாம். இந்த அதான் நான் 5 வீடியோ பேசியிருக்கோம். அந்த மாதிரி 5 வீடியோல சாலிடா வந்த ஒரு நேம் வந்து டிடிவி தினகரன். இப்ப இருக்கிற நிலைமை கண்டிப்பா ஜெயிக்கிறார். ஓகே, அடுத்து விஜய் பிரபாகர் மற்றும் ராதிகா சரத்குமார் அவர்கள் அங்க நிக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூருக்கு எந்த அளவுக்கு மும்முனை போட்டியா இருந்த ஒரு களம் 2 முனை போட்டியா மாறி இருக்குன்னு லேட்டஸ்ட் நியூஸ். மாணிக்கம் தாக்கூர் விஜய் பிரபாகர் மாறுது அப்படின்னு தான் சொல்றாங்க. ராதிகா சரத்குமார் அவர்கள் ரொம்ப நல்லா செயல்படுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனாலும் ஒரு அனுதாபம் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து விஜய் பிரபாகர் அவருடைய துரதிருஷ்டம், ராதிகாவோட துரதிருஷ்டம் வந்து விஜய் பிரபாகர் கேண்டிடேட் வந்து நான் நினைக்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து இந்த சிம்பத்தி வந்து அவங்க இது பண்ணி பிளஸ் 2 பேருமே இந்த சிம்பத்தியை பத்தி வீடியோவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாரும் சொன்ன சிம்பத்தி அவருக்கு இருக்கு, நல்லா இருக்கு, சிம்பத்தி இருக்கு. விஜய் பிரபாகர் ஜெயிச்சா கூட நல்ல விஷயம் தான். ஒரு யங்ஸ்டர் வந்து ஜெயிக்கிறது அப்படின்றது நல்லா பேசுறாரு. இல்ல, விஜய் பிரபாகரோட கேண்டிடேட்ஸை பத்தி நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். அது ஒரு நல்ல ஒரு பிரில்லியன்ட் மூவ் ஏடிஎம்கே. அடுத்து ராமநாதபுரத்துக்கு வருவோம். அடுத்து நவாஸ் கரீம், ஜெயபெருமாள் மற்றும் பன்னீர்செல்வம். எந்த பன்னீர்செல்வம் சொல்றீங்க? ஒரே பன்னீர்செல்வம் தான் சார். பலாப்பழ பன்னீர்செல்வமா? நான் சொல்றேன் சார், நாகராஜ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாரு. பலாப்பழம் ஹேஸ் an edge in ராமநாதபுரம் நான் சொல்றேன். See, I also do not deny that he has edge. edge தான் சொல்றேன். edge has an edge. ராமநாதபுரம் மாவட்டத்தை தாண்டி ஓபிஎஸ் அவர்கள் எப்படி செயல்படுறாங்க? அவர் சம்பந்தமே இல்ல தொகுதி வேற சொல்றாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஸ்ட்ரக்சர் இல்ல ஒரு பிரச்சனை. ஆனா ஒரு ராமநாதபுரத்துல பிஜேபிக்கு நல்லா இது இருக்கு, அவங்க ஹிந்துத்துவ பிஜேபிக்கும் கன்சல்டேஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ராமநாதபுரத்தை தாண்டி அறந்தாங்கில என்ன, கமுதியில என்ன, சோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்ல வருது. ஆனால் பிஜேபி ஒர்க் பண்ணுது, மொத்த ஸ்ட்ரக்சரை ஒர்க் பண்றாங்க, எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா 2வது போட்டியில 22வது நம்பர்ல அவர் ஓட்டா இருந்தாங்க. அதுதான் கஷ்டம். அதே இது தாமரையா இருந்ததுன்னா இங்கேயும் தாமரை கண்டெஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். ராமநாதபுரத்துல பிரதமர் அவர்களே நினைக்க போறாங்க, அந்த அளவுக்கு தொகுதி அடி பிடிச்சிருந்தாங்க. கடைசியில அந்த தொகுதி இங்க போய் சேர்ந்துருக்கு. அப்புறம் தூத்துக்குடிக்கு வருவோம், முடிஞ்சு போச்சு. அப்புறம் தென்காசிக்கு வருவோம். ராணி ஸ்ரீகுமார், கிருஷ்ணசுவாமி மற்றும் ஜான் பாண்டி அவர்கள் கடுமையான மும்முனை போட்டி. மீண்டும் கொஞ்சம் வந்து ஜான் பாண்டி மொமெண்டம் போச்சுன்னாங்க, பட் அவரும் பிக்கப் பண்ணிட்டு வரான்னு தான் சொன்னாங்க. அந்த ராணி ஸ்ரீகுமார் வந்து ஜெயிக்க விடக்கூடாது. ராணி ஸ்ரீகுமார் வந்து திமுகல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. சோ கொஞ்சம் அடுத்த வாரம் பேசும்போது ஃபைட்டே எனக்கு தெரிஞ்சு ஜான் பாண்டி கிருஷ்ணசாமி மாறிடும்னு நினைக்கிறாரு. மாறிடும். ஏன்னா அங்க முக்கியமான ஃபைட் அவங்க 2 பேருக்கு தான் இருக்கு. இவரா வரான்ற ஒரு ஃபைட்ல தான் நிக்குது. இல்ல, அது லைட்டா தான் போகும் அந்த தொகுதி. ஓகே, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ்ல கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் இவரும் ஒன்னும், அதனாலதான் புது முகத்தை இறக்கி விட்டுருக்காங்க. 2 பேரும் அங்க ஸ்ட்ராங்கா போட்டாச்சு. அதனால இந்த ஈட்டாப்ல எந்த இது போட்டாலும் நடக்காது தெரிஞ்சா ஒரு கேண்டிடேட் இறக்கி விட்டாங்க, லேடி கேண்டிடேட் இறக்கி விட்டுருக்காங்க நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஆனந்த நேயசாமி ஜெயிச்சிருப்பாரோ, ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிருப்பாரு தான் நான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு தான் நினைக்கிறேன். அவர் தான் எதிர்பார்த்தோம், பார்ப்போம். அடுத்து திருநெல்வேலிக்கு வருவோம். ராபர்ட் ப்ரூஸ் மற்றும் ஜான்சி ராணி மற்றும் நயனா நாகேந்திரன். அந்த தொகுதி எப்படியா போயிட்டு இருக்கு. ராபர்ட் ப்ரூஸ் ஃபைட் பண்றாரு. நயனா நாகேந்திரன் winning the election. இப்போ வரைக்கும் அதான் சார். அடுத்த வாரம் பேசும்போது பார்ப்போம். அடுத்து கன்னியாகுமரிக்கு வருவோம். கன்னியாகுமரி விஜய் வசந்த், பஸ்லியான் நசரத் அவங்க தான் முக்கியமான ஒரு அவங்க என்ன பண்ண போறாங்கன்றத ஒரு விஷயம் இருக்கு. பண்றாத விஷயம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சாவி வந்து அவங்க கிட்ட கொடுத்து, நாம் தமிழ் 1 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு இவங்க ஒரு 2 லட்சம் ஓட்டு வாங்கினா ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அதான் சொன்னேன், சாவி அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க பிஜேபி. இதுல வந்து கன்னியாகுமரி தொகுதியை பத்தி நான் சொல்லிடுறேன் சார். எல்லாரும் தனித்தனியா நிற்கும் போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி. தமிழ்நாட்டிலேயே ஒரு தொகுதியில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபினா அது கன்னியாகுமரி தான். 36 to 38% ஓட்டு சாலிடா வாங்குவாங்க. யாருக்குன்னாலும் வாங்குவாங்க 36. ஏன்னா அந்த நேஷனலிஸ்டிக் மைண்ட் செட் ஓட்டர்ஸ். ஆனா எதிர்ப்பு அதை வந்து புஷ் பண்ணி கேம்பெயின்ல ஒரு 42 வரைக்கும் கூட கொண்டு போயிடலாம்.
ஆனா எதிர்ப்பு வாக்குகள் சிதறி 2-3 இடத்துக்கு ஸ்பிளிட் ஆகி இப்ப நாகராஜ் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் போற பட்சத்துல பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பார். அப்படி போகாத பட்சத்துல கன்சாலிடேட் ஆகி அப்படியே போய் திமுக விஜயவசன் ஜெயிப்பார். பிளஸ் அங்க வந்து திமுக அதிருப்தி இல்லைன்றாங்க சார். திமுகன்னு சொல்ல முடியாது, காங்கிரஸ்க்கு அதிருப்தி இல்லை. திமுக ஒரு மேட்டர் இல்லைங்க. அந்த மேட்டரே வந்து காங்கிரஸ் பேஸ் தான். திமுக வாக்குகள் கம்மி இருக்கு, செக்ஷன் இருக்கு. இல்ல சில இடத்துல திமுக சரியா செயல்படலன்ற போது அந்த ஓட்டு அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ வருது நிறைய இடத்துல. ஆனால் கன்னியாகுமரி பொறுத்தவரை மட்டும் வந்து அது மாதிரி நடக்கல. திமுக எதிர்ப்பு இல்லாத போது அவன் விஜய் வசந்தே பெட்டர்னு சொல்லி நினைக்கிறாங்க. விஜய் வசந்தோட பர்ஃபார்மன்ஸ் நான் ரொம்ப நல்லாலாம் இல்ல 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 ஆனா விஜய் வசந்துக்கு அதிருப்தி இருந்தாலும் கூட அந்த அதிருப்தி வாக்காளர்கள் யாரா இருப்பாங்க? கத்தலிக் கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. அவங்க எதுக்கு ஓட்டை மாத்தி போடுவாங்க? அவங்க ஓட்டை மாத்தி போட மாட்டாங்க, திட்டிகிட்டே போடுவாங்க. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னடா திடீர்னு சென்னை சவுத்துக்கு வந்துட்டாங்க. சோழிங்கநல்லூர்ல ஒரு கடையில பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த நடக்கிற திமுக ஆட்சியை அந்த டீ கடைக்காரர் வந்து அப்படி விமர்சனம் பண்றாரு. அந்த வார்த்தைகளை இப்போ ஒரு சேனல்ல சொல்ல முடியாது, அப்படி விமர்சனம் பண்றாரு. முடிச்சுட்டு நீங்க யாருக்கு சார் ஓட்டு போடுவீங்கன்னு, பரம்பரையா திமுக சார் போடுறோம், அப்படியே போடுவேன்ட்டு. அதாவது அவர் சொன்ன வார்த்தைகளை என்னால சொல்ல முடியாது, அப்படி திட்டினாரு. திட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அந்த மாதிரி தான் அங்க இருக்கிற மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருக்கும் போடுறவங்களுக்கு. இவருக்கு உண்டான ரெண்டாவது, அவங்க ரொம்ப ஷூடா என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ்ல அவங்களும் ஒரு இந்து நாடா நடத்துவாங்க. அவங்களும் ஒரு இந்து நாடா. போன வாட்டி 2019 விஜய் வசந்துக்கு எப்படி அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா, அவர் அப்பாவோட ஒரு இமேஜ் இருந்தது, அதனால அவர் ஜெயிச்சு வந்தாரு. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு. பொது தேர்தல் இப்பதான் ஃபேஸ் பண்றாரு, இடைத்தேர்தல் தான் ஜெயிச்சாரு. அதான் சொல்றேன். அதனால இந்த வாட்டி அவர் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த வாட்டி ஜெயிச்சாருன்னா அவரோட சார் ஸ்பிளிட்டிங் ஆஃப் நெகட்டிவ் வோட்ஸ்ல தான் சார் கொட்ராதாகிருஷ்ணன். ஏடிஎம்கேவும் நாம் தமிழும் நல்ல கேண்டிடேட் சார். நாம் தமிழ் இந்த லேடியும் நிறைய போராட்டங்கள் அங்க பண்ணிருக்காங்க. அதனால எந்த அளவுக்கு அங்க இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சோ எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, கடைசியா நாம் தமிழ் கட்சியே கிடையாது, கட்சின்னு சொல்லிக்கலாம். பாண்டிச்சேரி நமக்கு நமசிவாயம் ஜெயிப்பார் சார். அவர் ஜெயிக்க வராது. அதனால 40 தொகுதிகள்ல நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 தொகுதிகள்ல ஒரு டைட் காம்படிஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மும்முனை போட்டி, இருமுனை போட்டி அப்படின்னு போறதுக்கான வாய்ப்பு. சில தொகுதிகள் அப்படியே பிளாட்டா திமுக போகுது. நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 10 தொகுதி கண்ணை மூடிட்டு போகுது. அந்த பக்கம் நமக்கு தெரியுது. எப்படின்னா நம்ம திருவள்ளூர் எடுத்துக்கலாம், அதே மாதிரி இது எடுத்துக்கலாம், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எடுத்துக்கலாம், தூத்துக்குடி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா அங்கேயே அந்த பக்கம் போற தொகுதிகள்லாம் இருக்கு. அடுத்து நீங்க ஒரு இந்த டீ கடை சொன்னீங்க ஒண்ணு, என்னன்னா பரம்பரையா நான் வந்து போடுவேன், பரம்பரையா சுகர் கம்ப்ளைண்ட் பாத்துக்குவோம். அது சார் உங்க பரம்பரையில ஏதாச்சும் சுகர் பேஷண்ட் இருந்திருக்காங்களா? உங்க அப்பா உங்க தாத்தா ஏதாச்சும் சுகர் பேஷண்ட் அப்படிங்க? இது மக்கள் இல்ல எக்ஸ்பீரியன்ஸா நான் சொன்னேன். நான் சோழிங்கநல்லூர்ல சும்மா ஒரு சோழிங்கநல்லூர்ல சொல்றேன், அததான் சொல்றேன். நான் நிறைய வீடியோ பாத்துருக்கேன். பரம்பரையா திமுக, பரம்பரையா விமர்சனம் திமுகவை பண்றத பாத்தீங்கன்னா பாஜகவோட அப்படி விமர்சனம் பண்ண மாட்டாங்க, அப்படி விமர்சனம் பண்றாங்க. சரி ஓட்டு மாத்தி போடுவாங்களா இல்ல திமுக தான் போடுவேன். அதுதான் சார், சுகர் பேஷண்ட் எப்படி பரம்பரையா வருமோ அது பரம்பரையா வரும். அது நம்ம மக்கள் மாற்ற முடியாது. பார்க்கலாம், மாற்றம் மட்டும் மாறாததுன்னு சொல்லுவாங்க ஜெனரலா. மக்கள் மாறாங்களா அது? ஆனா சில பகுதிகளை நான் கொங்கு பகுதி நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக போற ஓட்டு இந்த வாட்டி எல்லாமே கொஞ்சம் மாறி வந்து பிஜேபிக்கு. இல்ல சார் போன வாட்டி அது போட்டேன் சார், இந்த வாட்டி நான் வந்து பிஜேபிக்கு தான் சார். சரி வாங்க முக்கியமான தொகுதி பேசுவோம். அதுக்காக வந்துட்டே இருக்கேன். இப்ப மக்கள் அதுதான் வெயிட் பண்றாங்க. கோயம்புத்தூர் தொகுதி வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த பக்கம் இருந்து ஷிஃப்ட் ஆகி இந்த பக்கம் கோட்டையெல்லாம் மாறி போய் உடையுது. இந்த பக்கம் எப்படி இருக்கும் போது கோயம்புத்தூர் தொகுதி அண்ணாமலை அவர்களுக்கு அப்படின்ற 6 கான்ஸ்டிடியூஷன் இருக்குங்க. சரி ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் சவுத், கோயம்புத்தூர் நார்த். இந்த கோயம்புத்தூர் சவுத், கோயம்புத்தூர் நார்த்ல அண்ணாமலை இஸ் கோயிங் மோர் தென் 50%. அது டவுட் கிடையாது. அது வந்து அண்ணாமலை ஸ்ட்ராங்கா இருக்கு. அது பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், இந்த இது 4 இருக்கு. இதுல வந்து பல்லடத்துல வந்து ஈக்குவல் ஃபைட் 3 பேரும். சூலூர்ல திமுக கொஞ்சம் லீட் எடுக்கலாம். சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையத்துல வந்து ஈக்குவலா வராங்க. என்ன வந்து விஷயம் அப்படின்னா, இங்க போலிங் இருக்கு பாருங்க. கோயம்புத்தூர் சவுத் அண்ட் கோயம்புத்தூர் நார்த்ல எப்பவுமே கம்மியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 21 லட்சம் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் மொத்தமா 21 லட்சம் ஓட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் போலிங் வந்து 60% வச்சுக்கோங்க. 60-65% வச்சுக்கிட்டீங்கன்னா 13 லட்சம் கிட்ட ஓட்டு வரும்.
13 லட்சம் ஓட்டு விழுகுது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் நியர்லி 40% போவார். ஒன்னே ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா, கோயம்புத்தூர் சவுத், கோயம்புத்தூர் நார்த் மக்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நல்லா ஓட்டு போடணும். ஓட்டு போடுறது ரொம்ப 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 முக்கியம். நான் திருப்பியும் சொல்றேன், கோயம்புத்தூர் சவுத், கோயம்புத்தூர் நார்த் இருக்கிற அனைத்து வாக்காளரும் வாக்குச்சாவடிக்கு வாங்க. முதல்ல நீங்க வந்து என்ன யாருக்கு ஓட்டு போடலாம்னு யோசிக்க வேண்டாம். கண்ணை மூட்டு வந்து முதல்ல பாருங்க, முதல்ல ஒன்று இருக்கும், அதை தப்பு குத்திட்டு வந்துருங்க. அப்புறம் யாருக்கு போட்டது யோசிப்போங்க. நீங்க பிரச்சனை கிடையாது. நீங்க திமுக காரணாரு, அதிமுக காரணம், யார் காரணாரு, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பட் இதுதான் மெயின். போலிங் இஸ் கோயிங் டு பிளே ஹியூஜ் ரோல். நீங்க எவ்வளவு போல் போடுறீங்க அவ்வளவு இருக்கு. அதை தவிர வந்து 100 திட்டங்களை 500 நாள் நிறைவேற்றும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து மோடி அண்ட் அண்ணாமலையின் கேரண்டி இது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு காம்பினேஷன் ஃபோர்ஸ்ல வருது. நான் மீண்டும் சொல்றேன், எதை பத்தியும் நம்பாதீர்கள். கோவையில் அண்ணாமலை வெற்றி பெறுவது உறுதி உறுதி உறுதி. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நானும் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். கோயம்புத்தூர்ல ஒரு படிச்சவர், அதாவது ஒரு ஃபியூச்சர் விஷன் என்ன ஆகணும், அந்த அதாவது இந்த கோயம்புத்தூர் தொகுதி எப்படி மாத்தணும் அப்படின்னு ஒரு விஷன் அவருக்கு இருக்கு. நேற்று நீங்க சொன்ன மாதிரி 100 பாயிண்ட் 500 நாட்கள் இதை நான் மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அத மக்கள் வந்து யோசிச்சு ஓட்டு போடுவாங்களா? நீங்க சொன்ன மாதிரி பரம்பரை தான் நான் கூடிய இல்ல பிஜேபிக்கு கோயம்புத்தூர்ல எல்லா தொகுதியிலும் வந்து 20% பேஸ் இருக்குது. பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலேயே 20% பேஸ் இருக்கிற ஒரே இடம் வந்து கோயம்புத்தூர் தான். இதுல இப்ப அண்ணாமலையும் வராரு, மோடியும் வராரு. இந்த மொத்த காம்பினேஷன் சேர்த்து இழுத்துட்டு விடுவாங்க. தனியா நிற்கும் போதே சிபி ராதாகிருஷ்ணன் நிறைய ஓட்டு வாங்கினாரு. ஆமா, அதனால அது நிறைய ஓட்டு வாங்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டிடியூவன்சிக்கு ஒரு லோக்சபா கான்ஸ்டிடியூவன்சிக்கு மேனிஃபெஸ்டோ ஃபர்ஸ்ட் அண்ணாமலை தான் கொடுக்குறாரு நினைக்கிறேன். பிரமாதமான இனிஷியேட்டிவ். இன்னும் சிம்பிளா சொன்னா 3 பேரும் 3 லட்சம் ஓட்டு வாங்கிடுவாங்க சார். 3 பேரும் 3 லட்சம் ஓட்டு ஆவரேஜா வாங்கிடுவாங்க. இந்த 3 லட்சத்தை யார் 5 லட்சம் கொண்டு போறாங்க, அதுதான் கதை. 3 லட்சத்தை யார் 5 லட்சம் கொண்டு போறாங்கன்றத கதை. அந்த கதைக்கான ஸ்டோரி வந்து ஓட்டிங், அதிகமா ஓட்டிங். அது கோயம்புத்தூர் சவுத்து, கோயம்புத்தூர் நார்த்லயும் நல்லா ஓட்டிங். இந்த தடவை வரும் அண்ணாமலை நிக்கிறதுனால அது நடக்கும், நடக்கும். வெற்றி வாய்ப்பு. கேம்பெயின் ரொம்ப நல்லா இருந்து எல்லாருமே சொன்னாங்க. நிர்மலா சீதாராமன் அவங்களோட கேம்பெயின் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பெண்கள் மட்டும் ஒரு 10,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு இது வந்து நியூஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பெண்களோட சப்போர்ட் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய இருக்கு. பெண்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அண்ணாமலை பக்கம் தான் போய் சேரும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. பார்க்கலாம். நம்ம அடுத்த வாரம் நம்ம பெக்கா உங்களோட 17-18 நம்ம இன்னொரு அடி பேசுவோம். 18 அன்னைக்கு பேச முடியாது, 17 அன்னைக்கு பேசுவோம். பேசலாம். எப்படி இருக்குன்றத நம்ம 40 தொகுதிகள் 2024 தேர்தல் 19ஆம் தேதி எல்லாரும் வாக்கு செலுத்துங்க மறக்காம. சில பேருக்கு வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி 4 கிலோமீட்டர் தள்ளிலாம் உங்களுக்கு பூத் இருக்கும். இருந்தாலும் ஆட்டோவுக்கு காசு எடுத்து போடுங்க. அதனால என்னோட ஓட்டே பாத்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. பழைய வீட்டுல இருந்திருக்கு, இன்னும் அதை மாறல. நானும் போய் அங்க 9 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் போடணும். அதனால நீங்களும் எல்லாருமே வந்து ஓட்டு போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓட்டு போடணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா பக்கத்துல இருக்க பாஜக வேட்பாளர் யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோஸ் தான் ரெடி பண்றாங்க. நிறைய இல்ல 2-3 பேர் சேர்ந்து போய் ஓட்டு போடுங்க. உங்களுக்கு சப்போஸ் இது வரல பக்கத்து வீட்டுல கொஞ்சம் விசாரிங்க. நீங்களும் 2-3 பேர் சேர்ந்து போய் ஓட்டு போட பாருங்க. தனியா சில பேர் அப்பா அப்படி போர் அடிக்கும். இந்த வாட்டி கூட சேர்ந்து போய் ஓட்டு போடுங்க. இந்த வாட்டி சென்னை கோயம்புத்தூர்ல எல்லாம் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி ஆக்சுவலா இந்த 2 இது நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான சென்னை சவுத், கோயம்புத்தூர் ஓட்டு போடணும். இல்ல மொத்தமே சென்னை, அடுத்து 2வது வந்து கோவை. இந்த 2மே ரொம்ப கம்மியா தான் ஓட்டு பதிவு நடக்குது. அதனால தேர்தல் ஆணையம் நிறைய வந்து ஸ்டெப் தண்ணிக்குள்ளலாம் மூழ்கி போய் டே அடிச்சு தண்ணியில இருந்தா காமிக்கிறாங்க, கடல்ல இருந்து எல்லாம் காமிக்கிறாங்க, அப்படிலாம் காமிக்கிறாங்க. கடல்ல உள்ள போய் காமிக்கிறாங்க, மலையில ஏறி போய் காமிக்கிறாங்க, எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. மக்களாகிய நீங்கள் தான் வந்து படித்தவர்கள், படிக்காதவர்கள் வந்து ஓட்டு போய் போட்டு கொண்டு போய் சேர்த்துறாங்க. படித்தவர்களை தான் ஓட்டு போட மறுக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. அருமையான ஐடியா குட்டி பஸ் ஃப்ரீ கொடுக்கலாம். சோ தட் எல்லாம் டிராவல் பண்ணலாம். ஆட்டோக்காரர்கள் வந்து பிரசவத்துக்கு இலவசம், நீங்க ஓட்டு போறதுக்கு இலவசம் சொல்லி இலவசம் சொல்ல வேண்டாம். இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையா மாறிடும். அதெல்லாம் நம்ம ஆக்சுவலா ஆஸ் பர் ரூல் பிரகாரம், ரூல் பிரகாரம் வாகனங்களை யாரும் அரேஞ்ச் பண்ணக்கூடாதுன்றது ஒரு சட்டம் இருக்கு.
கொண்டு வரக்கூடாது, எந்த ஒரு கட்சியும் வாகனத்தில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடாதுன்ற சட்டம் இருக்கு, அது ஓகே. ஆனா அரசாங்கம் வந்து அதை ஏற்படுத்தலாம். அரசாங்கம் வந்து ஃப்ரீ பஸ், மினி பஸ் அது மாதிரி கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிகள் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கலாம். அது நல்ல ஒரு விஷயம். நாகராஜ் சொன்ன மாதிரி ஃப்ரீ பஸ் அன்னைக்கு பெண்களுக்கு கொடுத்த மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் ஆண்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆண்களுக்கு கொடுக்கலாம். மக்கள் திட்டாதீங்க, அன்னைக்கு திட்டக்கூடாது, ஓசியில தான் நான் வரேன் அப்படின்னு திட்டாதீங்க. ஒரு வருஷம் வந்து அவர் ஓட்டு போடாம போயிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஓகே 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 நாகராஜ், நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம் ஜெயசங்கர் சார், ரொம்ப நன்றி. 2024 தேர்தல் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு 40 தொகுதிகள் எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம பேசியிருக்கோம். ஏப்ரல் 19 எல்லாரும் வாக்களிக்க போறாங்க. நான் தப்பாலாம் சொல்ல மாட்டேன். ஜூன் 19, ஆகஸ்ட் 19 சொல்ல மாட்டேன். நான் ஏப்ரல் 19 தான் சொல்லுவேன். ஜூன் 4ஆம் தேதி, ஜூன் 19 சொல்ல மாட்டேன். ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு ஈவினிங் அன்னைக்கு யார் யார் எவ்வளவு வாக்குகள் பெற போறாங்க. ஜூன் 4ஆம் தேதி பிஜேபி என்ன மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கு, அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத நம்மளும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் மீண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.